أستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன தடவை சலாத்தை பற்றி பேசியிருந்தோம். மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது அதை பற்றி சிந்தித்து நல்ல பதிலை அடைந்தீர்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் ஓதி அல்லாஹ் சிந்திக்க வேண்டாமா என்றுதான் கேட்கின்றான். நிறைய வார்த்தைகள் சலாத் என்ற வார்த்தையை போல நிறைய வார்த்தைகள் இந்த குர்ஆனில் இருக்கின்றன. எதற்காக இவ்வாறு இந்த வார்த்தைகளை போட வேண்டும்? இதனை ஒழுங்காக நிறைவேற்றினால்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று எந்த காரணத்திற்காக அல்லாஹ் இவ்வாறு இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து எந்த வார்த்தைக்குமே அர்த்தமும் கிடையாது, விளக்கமும் கிடையாது, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பும் கிடையாது, அனைத்தும் ஞானம் நிறைந்த வாக்கியம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, ஏதாவது வார்த்தையை எடுத்து ஆராய்ந்து பார்த்து என்னவாக இருக்கும் என்று என்னைக்காவது நீங்கள் ஏதாவது ஒரு தீசிஸ் அல்லது தியரி எழுதியிருக்கின்றீர்களா? எப்படி ஓத வேண்டும் என்ற விஷயத்தையே இன்று வரை தெரியாமல் குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அவ்வளவுதான் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்குது. நேற்று போன வாரம் சலாத்தை கூறினேன். முக்கியமான ஆயத்து 7:170. இந்த வேதத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டும் சலாத்தையும் நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லுகின்றான் ஆண்டவன். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த 7:170 ஏன் இவ்வாறு நான் சொன்னேன் உங்களுக்கு? குர்ஆன் தனியாக பிரித்து விட்டான், அதிலிருந்து சலாத்தை எடுத்து விட்டான். இதை தனியாக செய்ய வேண்டும், குர்ஆனை தனியாக பின்பற்ற வேண்டும். இந்த ஒரு வாரம் டைம்ல ஏன் இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறான்னு உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் சிந்தனை செஞ்சு ஆராய்ச்சி பண்ணீங்களா? இப்படி செய்யாமல் இருக்கிறதுனால சொர்க்கம் போக முடியாதுப்பா. வேஸ்ட் நீங்க ஓதுறது. என்ன காரணத்திற்காக இவ்வாறு அவன் பிரித்திருக்கின்றான்? சலாத்துண்டா என்ன, குர்ஆன்டா என்ன என்பதையாவது கொஞ்சம் சிந்திச்சு எழுதிருக்கலாமே. என்னதான்ப்பா நீங்க செய்றீங்க? இப்படி இருந்தா எப்படிப்பா நீங்க ஓதுவீங்க? எப்படி நீங்க சொர்க்கம் போக முடியும்? இந்த மாதிரி போட்டுட்டானே என்ன செய்யறது? சலாத் அர்த்தம் தெரியாது. ஒன்று சொல்கிறேன், குர்ஆன், இந்த குர்ஆன் அர்த்தம் தெரியாது உங்களுக்கு. குர்ஆன் தனி அர்த்தம் இருக்குது, அர்த்தம் தெரியாது உங்களுக்கு. அதை இப்போ சொல்ல விரும்பலை. நீ எல்லாம் குழம்பு போயிடுவீங்களா சொல்லி சொன்னா. இப்போ வணக்கம்னு ஒன்று இருக்குது. எந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, மொழிபெயர்ப்பு கிடையாது. என்னதான் அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்பது நீ என்னைக்காவது நோட்டு புத்தகத்தையும் பேன வைத்துக்கொண்டு சிந்திச்சு இந்த விஷயம் எப்படி இருக்கு எழுதி பார்த்தீங்களா? இதுல குர்ஆன் ஓதுற முறை என்னைக்கு நீங்க ஓத போறீங்க? சும்மா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பேஜா பேசிக்கிட்டு என்ன தேவை எழுதிட்டு இருக்கிறதா குர்ஆன் ஓதுறது? ஒரு விஷயத்தை எடுத்தா இது என்னன்னு கண்டுபிடிக்க வரை வேற விஷயத்துக்கு போகக்கூடாது.
ஏதாவது நீங்கள் உருப்படியாக என்னம்மா சுஜுதுண்டா என்னவா இருக்கும்? என்னைக்காவது சிந்திச்சிங்களா? ருக்குண்டா என்ன, ஜிக்ருண்டா என்ன, வணக்கம்டா என்ன, தஸ்பீஹ்ண்டா என்ன, இது என்னைக்காவது சலாத்துனா என்ன, என்னைக்காவது உட்கார்ந்து என்ன விஷயமா இருக்கு? ஒன்று அர்த்தமே இல்லாத வார்த்தையை அல்லாஹ் போட்டிருக்கிறான். என்னைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு என்னைக்கு குர்ஆனை ஓதி என்னைக்கு அதை நீங்க செயல்படுத்த போறீங்க? வணக்கத்தையும் சலாத்தையும் ஜகாத்தையும் சுஜூதையும் என்னைக்கு செயல்படுத்த போறீங்க? இந்த ஒரு வாரத்தை என்னப்பா செஞ்சீங்க நீங்க? இந்த ஒரு வாரத்தை என்ன செஞ்சீங்க? ஒரு வருஷம் ஆச்சுப்பா இந்த ஆரம்பிச்சு. என்னப்பா செஞ்சீங்க எல்லாரும்? உங்க நல்லது தானேப்பா சொல்றேன், நல்லதான் அல்லாஹ் சொல்றான். சும்மா ஓடுறத வச்சுட்டு போயிடுறதா? என்னைக்காவது ஒரு வார்த்தைக்கு இது அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது விஷயம் என்ன, ஞான விஷயம் என்னப்பா ஓதுன? இப்போ என்ன சொல்ல போறீங்க? 770க்கு அது அப்படியே போன வாரம் பேச அப்படியே போயிடுச்சு. நான் ஒரு விஷயம் புது விஷயம் பேசிட்டு இருக்கிறேன், எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது, குப்பையில் போயிட்டு இருக்குது. குப்பையில் போயிட்டு இருக்குது. ஏதாவது ஒன்று எடுத்து இந்த விஷயம் இதான் கண்டுபிடிச்சிங்களா? வணக்கம் வேறு, சலாத் வேறு. அதான் தெரியுமா? வணக்கம் தனி விஷயம்பா, சலாத் ஒரு தனி விஷயம்பா, ஜகாத் ஒரு தனி விஷயம்பா. 98வது சூறாவில் 5 இருங்கப்பா. 98ல் 5 இருங்க. குர்ஆனை ஓதுனா ஒரு வார்த்தையை படிச்சது என்ன வார்த்தை, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அதை நிறுத்தி அது விளக்கம் கிடைச்ச பிறகு அடுத்த வார்த்தையாக போகணும், அடுத்த வார்த்தைக்கே போகணும். சும்மா ஒரு வேலை ஃபுல்லாக படிச்சுட்டு என்னத்தையும் கையில் வந்து வாயில் இந்த மாதிரி வளர்றது அதை வேலை மேலே படிங்க. 98 5 எடுத்துட்டீங்களா? 98:5 படிங்க. அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை தூய்மையான உள்ளத்துடன் இஸ்லாத்திற்காக பிடிப்புள்ளவர்களான. இப்போ வணக்கத்தை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். வணக்கத்துக்கு மட்டும் இவ்வளவு கண்டிஷன்ஸ் தேவைப்படுது, இவ்வளவு வரம்புகள் தேவைப்படுகிறது நீங்க வணக்கத்தை செய்வதற்கு. அது சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, நாபுதுல்லா முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, இந்த 3 விஷயங்கள் தேவைப்படுகிறது வணக்கத்தை செய்வதற்கு. ஆனால் வணக்கம் என்ற வார்த்தைக்கு நாபு என்ற வார்த்தை அர்த்தம் தெரியாது. நீங்களா வணக்கம் போட்டுக்கிட்டீங்க அப்படி இருக்கட்டும், அந்த வணக்கக்கு அர்த்தம் கேட்டால் அதுவும் தெரியாது. வணக்கம்னு சொல்றீங்கல்ல நீங்க, அந்த வணக்கத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டால் கூட உனக்கு சொல்ல முடியாதுப்பா. நாபுது ஈயாக்க நாபுது, உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம்னு சொல்றீங்களா? அது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரம்புகள்லாம் தேவைப்படும். இந்த வரம்பு அடிப்படையில் தான் நீங்க வணங்கணும். இது ஒரு வணக்கம். அடுத்தபடிங்க, மேலும் சலாத்தையும் அவர்கள் நிலைநாட்ட வேண்டும். மேலும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, மேலும் ஒரு வார்த்தை தக்க இப்பாட்டு ஓத சொல்லி கேட்டுக்கிறீங்க. மேலும் இதை தவிர வணக்கம் முடிஞ்சிருச்சு, செய்யணும். மேலும் அது மட்டும் இல்லை, மேலும் அடுத்த புது விஷயம், சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். இப்ப எல்லாம் புரிஞ்சிருப்பீங்களா? வணக்கம் வேறு, சலாத் வேறு, குர்ஆன் வேறு, சலாத் வேறு. 7ல் 170 இப்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதுன்னு, ஆராய்ச்சி பண்ணு, சிந்தனை பண்ணு, ஆனா கெஞ்சி கேட்கிறான. என்னைக்காவது என்ன இந்த மாதிரி சொல்றான ஓதுவமேன்னு என்னைக்காவது ஓதுறீங்களா வாழ்க்கையில? இன்னைக்கு வரை யாராவது இந்த மாதிரி ஓதுறீங்களா? எவ்வளவு இருக்கிற ஒண்ணு குர்ஆனை தெரியாம இப்படி வாழணும், அந்த சந்தோஷம் வந்துட்டீங்கப்பா. இதை போய் இவன் படிப்பான், இதை போய் கஷ்டத்து வரைய எழுதுவான், அந்த எண்ணத்து போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வரையும் குர்ஆனை தொடரல. அது புரிஞ்சுக்கிறங்க. குர்ஆனை தொடாதவனுக்கு என்ன கூலி? நல்லா குர்ஆன் எக்கச்சக்கம் போட்டுருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து சொன்னேன்னு இந்த என்னைக்காவது எடுத்து பார்த்துக்கீங்களா? வணக்கம் வேறு,
சலாத் வேறு, அடுத்தது மேலும் ஜகாத் மேலும் ஜக்காத்தையும் கொடுத்து வருவீர்களாக. ஜக்காத் என்னன்னு தெரியாது. எவன் சலாத்தை அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டானோ அவனுக்கு மட்டும்தான் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். அவனுக்கு மட்டும்தான் நல்லா கொடுப்பான். அது கொடுத்தது என்னவென்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மட்டும்தான் செலவு செய்வான். 3 விஷயம் தனியா பிரிச்சுட்டான். 7ல் 170ல் தனியா குர்ஆன் தனி, சலாத் தனியா பிரிச்சுட்டான். உட்கார்ந்து சிந்திச்சு ஓதுன ஆசை வந்தாதானப்பா நீங்க ஓதுவீங்க. ஒண்ணுமே இல்லை, ஏதாவது எதிர்பார்த்துக்கு நல்ல விஷயம் ஓதுன, இந்த விஷயம் இப்படி கிடைச்சது, ஒண்ணு அப்படி மக்குமாரே உட்காந்துருப்பாங்க எல்லாரும் ஒண்ணும் தெரியாம. என்னப்பா எல்லாம் இப்படி இருக்கிறீங்க, ஆணும் பெண் எல்லாம் இப்படி இருக்கிறீங்க, எப்படி ஓதுன்னு சொல்லி எத்தையோ சொல்லி கொடுத்துட்டு எப்படி இப்ப சலாத்தை ஒருத்தன் அறிவாய் அறிந்து கொள்வான்? அது தெரியுமா? சலாத்தை ஒரு மனிதன் எப்பொழுது எப்படி அறிந்து கொள்வான்னு சொல்லியிருக்கிறார். அதையாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? சலாத்தை கத்துக்கணுமே, அதுவும் போயிடுச்சு. செய்யுங்கப்பா, அவங்க இஷ்டப்படி செய்யுங்கம்மா, உங்க இஷ்டப்படி எது செய்யணுமோ செஞ்சுக்கிறோங்க. சொல்றத உண்மையே எடுத்து காட்டிடுற, பொய் சொல்லல. உங்க கையில குர்ஆன் இருக்குது, இப்ப கண்ணால 98:5 படிச்சுட்டீங்க. இதை படிச்சு எந்த காலத்தை புரிஞ்சு எப்போ செயல்படுத்தி அது மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்றான்னு எப்போ சொல்ல போறீங்க? சரி, இப்போ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குப்பா. ஒரு வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அர்த்தமும் அல்லாஹ் சொல்லல. ஞானம் நிறைந்தன்னு சொல்லிட்டான், அனைத்தும் ஜிக்ர்னு சொல்லிட்டான், ஒன்றும் தெரியாது. அவ்வளோ ஞானம் நிறைந்தது ஜிக்ர், இது சிந்திக்க வேண்டும் சொல்லிட்டான். 3 இல்லை, இது 3 இருந்தால் தான் அந்த குர்ஆன் வார்த்தைக்கு அர்த்தம். வணக்கம் அர்த்தம் புரியும், எது நஅபுது அர்த்தம் புரியும், சலாத் அர்த்தம் புரியும். என்ன செய்ய போறீங்க? இது தெரிஞ்ச பிறகுலப்பா நீங்க சலாத் நிறைவேற்றணும். சலாத் என்னன்னு விஷயம் புரிஞ்ச பிறகுதானே நீங்க செய்யணும். உன்னை சலாத் தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க முதல்ல, அப்புறம் சலாத்தை நிறைவேற்றிதான் எல்லா வேலையும் செய்யலாம். அவசரப்படாதீங்க. பகலின் இரு முனைகள்லாம் இப்போ உங்க ஒத்து வராது. முதல் என்ன புரிஞ்சுக்கிறங்க, விஷயத்தை புரிஞ்சுக்கிறங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறங்க, செயல்படுத்த முறையை புரிஞ்சுக்கிறங்க, தன்னாலே அது அர்த்தம் தெரியும். எப்ப நான் செய்யறது, எந்த டைம்ல செய்யறது எல்லாம் தெரியும். 24 மணி நேரமும் சலாத்திலேயே இருக்கணும். ஒருத்தர் சலாத் என்ன தெரிஞ்சாதானே இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஆனால் இன்னும் ஓதல், நீங்க எதுவும் எழுதலை, அதனால சொல்ல முடியும் உங்களால. சரி, இப்போ நீங்க ஓதுறீங்க, ஓதுறத விஷயத்தை நீங்க புரிந்து செயல்படுத்தணும். செயல்படுத்தி மக்களுக்கு எடுத்து சொல்வது உங்களுக்கு கடமையாக வச்சுட்டாங்க. தெரிஞ்சாதான் நீங்க சொல்ல முடியும். என்னைக்கு ஓது, என்னைக்கு உண்மை பக்கம் வர்றீங்களோ அப்பந்தானே மக்கள் சொல்ல முடியும். சொல்லாமல் இருப்பது எந்த பிரயோஜனம் கிடையாது. மக்களுக்கு உண்மையை எடுத்து கூறாமல் சும்மா ஈமான் கொண்டுட்டேன், இந்த குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறேன், அவளை முடிஞ்சிச்சு, நான் இஸ்லாத்து இருக்கிறேன்னு சொல்றேன், எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு நல்லா சொல்றோம். இப்ப எழுதிடுங்க, சும்மா இருக்கக்கூடாது. ஈமான் கொண்ட பின்னர், இந்த குர்ஆன் எடுத்த பின்னர் சும்மா இருக்கக்கூடாது எழுதி கொடுங்க. எழுதிட்டீங்களா? ஒரு நோட் புக் எழுதிக்கிறோங்க. உங்களுக்கு பிட் பிட்டா அணுவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ வீணா போயிட்டு இருக்கு. சொன்னதை செய்யறது மாதிரி யோசிப்போமே, சிந்திப்போமே, என்னதான் விஷயம் அடைங்கிறது ஒண்ணுமே தெரியும். எதுக்குமே அல்லாஹ் பதில் சொல்லல, விளக்கம் சொல்லல, அர்த்தம் சொல்லலையே. இதை செஞ்சே தீர்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறோன்னு தன்னை கொஞ்சம் யோசிச்சா, இப்படி இருக்கக்கூடாதுப்பா, என்னவா கண்டுபிடிக்கணும்ப்பா, சிந்தனை செய்யணும்ப்பா அப்படின்னு உட்கார ஒருத்தன், அவன் மட்டும்தான் 24 மணி நேரம் குர்ஆன் இருப்பான் அர்த்தம். என்ன மாதிரி உங்களுக்கு ஆசை வந்துச்சா? இது மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை வந்துச்சா?
சரி, எழுதுறீங்களா? சும்மா இருக்கக்கூடாது, ஈமான் கொண்ட பின்னரோ அல்ல இந்த குரானை ஓத அதன்படி நடப்பேன் என்று எண்ணம் யாருக்கு வந்ததோ அவ இனி சும்மா இருக்கக்கூடாது அப்படி எழுதிக்கிறங்க ஹெட்டிங். இப்போ எழுதிட்டீங்களா? இப்போ எடுங்க 4வது சூறாவில் 95 4ல் 95 இருங்கப்பா. இதெல்லாம் கண்ணில் பட்டுச்சாலாம் தெரியல, இந்த மாதிரி சொல்லிட்டானே அவ்வளோதான், அவன் சொல்லிட்டு இருப்பான் அப்படி போயிட்டு இருக்குது. பார்த்துக்கங்க, யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும், யார் அல்ல நம்புறான்னு பார்த்துக்கங்கப்பா, பார்த்துக்கங்க. இப்போ 4ல் 95 எடுத்துட்டீங்க எல்லாரும். படிங்க, படிக்கணும், கேளுங்க, முதல் கேளுங்க. ஈமான் கொண்டவர்களில் நோய் பலஹீனம். 4ல் 95. 495 தான். சரி, படிங்க படிங்க. 4 வருது. படி. ஈமான் கொண்டவர்களில் நோய் பலஹீனம், முதுமை, பார்வை இழத்தல் போன்ற எந்த காரணமும் இன்றி வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள். புரிஞ்சுக்கிறீங்களா? யாரு வீட்டில் உட்காரலாம், யாரு வீட்டில் எது முடியலன்னு உட்காரலாம், நல்லா சொல்லிட்டான். யார் வெளியே போய் அல்லாஹுக்காக உயிரையே விடுறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டான். இது ரெண்டும் உங்களுக்கு ஒத்து வராதுப்பா. வீட்டில் உட்கார்றது ஆசைப்படுவீங்க, சும்மா குரணை பற்றி உட்காரலாம், அப்படிதான் வாழ்க்கை அமைந்து விட்டது, அதில் தான் போய் கொண்டிருக்கின்றது. இதன்படி அல்லாஹ் சொல்லிய முறைப்படி இறங்கன்னு, அல்லாஹுக்காக இறங்கன்னு அந்த ஆசை மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை அமைதியாக போயிட்டு இருக்குது. திருப்பியும் படிக்கிறேன், கேளுங்க, படிக்கணும். ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்களே. இப்போ நீ ஈமான் இதுவரை யாரும் கொல்லலை, ஈமான உங்க இருதயத்தை எழுதலை, ஆகவே நீ ஈமான் கொண்டவர்கள் கிடையாது. ஈமான் கொண்டவர்களுக்கு தான் இந்த ஆயத்து. இந்த 4:95 ஈமான் கொண்டவர்களுக்கு தான் சொல்றான். ஈமான் கொள்ளாதவர்களுக்கு தேவையில்லை, அவங்க எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டா 58:22 பிரகாரம் உங்க இருதயத்தில் அல்லாஹ் ஈமான் கொண்ட பெண், ஈமான் கொண்ட ஆண் என்னைக்கு இருதயத்தில் எழுதுறானோ அவங்கள தான் குறிக்கிறது ஈமான் கொண்டவர்களே. படிங்க. நோய், நோய், உங்களுக்கு தீராத நோய் இருக்குது, நீங்க வெளியே போக முடியாது, நடக்க முடியாது, படுத்த பல கிடப்பீங்க, ஒரு நோய். அடுத்தது பலஹீனம். பலஹீனமா இருக்கு, ரொம்ப வயசாச்சு, நான் ஒன்றும் செய்ய முடியாது, ரொம்ப வீக்கா போயிட்டேன், நான் வெளியே போய் இன்னும் போய் பயானம் பண்ண முடியாது, அந்த மாதிரி 2வது காரணம். முதுமை, வயசாயிடுச்சு, முதுமை, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, முதுமை. பார்வை இழத்தல், பார்வை சரியா பார்க்க முடியல, எழுத முடியல, படிக்க முடியல, கம்மியா இருக்குது, வெளியே போனாலும் தடிக்க விழுந்துருவேன், அந்த மாதிரி இந்த 4 குணங்கள். அடுத்தது போன்ற இந்த 4 குணங்கள் யார், 4 குறைகள், வியாதிகள், துன்பங்கள் யார்கிட்ட இருக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் வீட்டில் உட்காரலாம். நான் புரிஞ்சுருங்க, இந்த 4 உங்களுக்கு கிடையாது, அல்ல காப்பாத்திட்டா சௌக்கியமாக்குறீங்க. ஆனா இந்த 4 பேர் மற்ற தவிர மற்ற எவனா வீட்டில் உட்கார்ந்தாண்டா அவன் நரகம் தான். இப்ப அடுத்தபடிங்க. போன்ற எந்த காரணமும் இன்றி, இந்த 4 கஷ்டங்கள் இல்லாத எந்த காரணமும் இல்லாமல் எவன் ஒருவன் வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களும், வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்கள் நல்ல சந்தோஷம் இருக்கிறான், சௌக்கியமா இருக்கான், சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்குது, ஜாம் இருக்கிறான். இவன் வீட்டிலே உட்காந்துக்கிட்டான், நான் எங்கேயும் போக மாட்டேன், அல்லாஹ்வுக்கான வெளியே கிளம்புறது, அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்றது, அல்லாஹ்வுக்கான உயிரை விடுறது, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் பேச்சை வெளியே சொல்றது, அல்லாஹ் பிரகாசத்தை நான் பூர்த்தியாக்கி வைக்கணும், உண்மையை சொல்லணும்னு கிளம்பவே மாட்டாங்க. தங்களுடைய சொத்துக்களையும், அவன் என்ன செய்வான் தெரியுமா, இந்த 4 விஷயம் இல்லாதவங்க தங்களுடைய சொத்துக்களை, தாங்க சேர்த்து வைத்த சொத்துக்களை, அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற செல்வங்களை, தங்களுடைய உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களும் இந்த 3 செய்வார்கள்.
அந்த மேலே சொன்ன 4 கஷ்டத்தில் இருப்பவர்களை தவிர மற்ற எல்லோரும் இதை செய்வார். இதை செஞ்சே தீரணும், ஒரு வழியே கிடையாது. விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்ன தெரிஞ்ச வழி கிளம்பணும், வேலைக்கு மக்களுக்கு சொல்லணும், சொல்லியே தீரணும். இது கடமையாகிவிட்டது. அவனும் இவனும் சமமாக மாட்டான்னு அவன் நரகவாசி தான். அவன் இவ்வளவு சொல்லி போக மாட்டு வீட்டில் உட்கார்ந்தான்னா யார் அவன்? நரகவாசி. இன்னைக்கே சொல்லி ரிசல்ட் வந்துடுச்சு. அவன் நரகத்துக்கு போவான், இவன் சொர்க்கத்துக்கு போவான்னு தெரிஞ்சு போச்சு. அது 3 என்னமா? ஒன்று, தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வின் பாதையில் ரசூல் எப்படி போர் புரிந்தார்களோ அந்த மாதிரி போர் புரிபவர்கள் ஒரு காலம் இவங்களும் சக மாட்டாங்க. யார் வீட்டிலே நல்லா இருக்கு, சந்தோஷம் இருக்கும்போது இந்த மாதிரி செய்ய மாட்டேன் உட்காந்துருக்கானே, ஒரு காலம் சமமாக மாட்டார்கள். எப்படி? ஒருத்தன் நரகவாசி, ஒருத்தன் சொர்க்கவாசி ஆயாச்சு. தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் போர் செய்வோரை உட்கார்ந்திருப்பவர்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான். இப்போ அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்வர்கள், போர் புரிபவர்கள், இவர்களை விட இவர்கள் தான் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். மற்றவர்கள் எந்த அந்தஸ்தும் கிடையாது, தாழ்ந்தவர்கள். திருப்பி மட்டும் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் போர் செய்வோரை உட்கார்ந்திருப்பவர்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான். இப்போ எல்லா வீட்டில் உட்கார்ந்துக்கிறீங்க, பயான் பண்ணணுமே, சொல்லணுமே, மக்களுக்கு சொல்லணுமே, இந்த ஆசை இல்லை. அந்த ஆசை வராது. எப்போ செய்ய போறீங்க? நீங்கள் இவர் சொல்லிட்டானே, உன்னை குரானே ஓதலை, ஒன்றும் தொடரலை, எதுவும் புரிஞ்சுக்கிறது ஆசை இல்லாமல் உட்காந்துருக்குறோம். எந்த காலத்தில் 495 செய்கிறது 495 எந்த காலத்தில் நீங்கள் செய்ய போறீங்க? எப்போ செய்ய போறீங்க? போர் இந்த செய்வது மட்டும் பெண்களுக்கு வேண்டாம்பா. நீங்க பெண்கள் வெளியே போய் அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டுலாம் வாழ முடியாதுப்பா. உங்களை வீட்டில் தேடி வரும் பெண்கள், நீங்கள் எங்கே பெண்கள்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுங்கப்பா. இது ஆண்கள் செய்ய வேண்டியது. அனைத்தும் உட்கார்ந்துருக்குறாங்க அவங்களுக்கு. இதெல்லாம் படித்து பார்த்து 4வது சூறாவில் தான் இருக்குது. இந்த 4வது சூறாவை எத்தனை படிச்சுங்க எனக்கு தெரியாது. கண்ணில் பட்டிருக்குமே, ஏன் கண்ணில் படாமல் ஆக்கி விட்டு? அவங்க ஆசை கிடையாது. ஆசை இருந்தால் கண்ணில் பட்ட எல்லாம் படம் வச்சுருப்பான். எந்த எண்ணெய் எல்லாம் போயிட்டு. அதான் காரணம் நீ ஆசைப்பட்ட நீ நாடினால் நானும் நாடுவேன், இந்த விஷயத்தை உனக்கு புரிய வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாட்டம் இல்லையா? படிச்சிக்கல? இதை படித்து என்னைக்கே ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு வார்த்தையாக சிந்திச்சிங்களா? அதான் கிடையாது. சும்மா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஓதான்னு சொல்கிறான், ஓதிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ மற்ற விஷயங்கள்லாம் நல்லா பார்த்துக்கிறோங்க. உங்களுக்கு வாரம் ஒழுங்கான விஷயங்களை சொல்லி கொண்டு வந்து இறங்க முடியாது. குரானை ஒழுங்காக படித்து கொண்டு அப்போ மக்களுக்கு பயான் பண்ணுறதுனா எவ்வளோ தூரம் வீட்டில் உட்காந்து படிச்சிருக்கணும், ஓதிருக்கேன், அல்லாட்ட கேட்டிருக்கேன், விஷயம் கேட்டிருக்கேன், ஒழுங்காக சொல்லணும். மக்கள் மனதில் பதியும்படி ஒழுங்காக சொல்ல வேண்டும். மக்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. அந்த எண்ணத்தோடு வீட்டில் உட்கார் ராவு பால ஓதி அல்லாஹ்வின் விஷயத்தை வாங்கி அவன் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி உண்மையை உரைத்தால்தான் மக்கள் நம்புவார்கள், சந்தேகம் வராது, நல்லபடி பயான் போகும். மேலும் பயானத்தை மற்ற செயல்களும் ஒழுங்காக நடந்து கொண்டே இருக்கும். என்ன சொல்ல போறீங்க நீங்க? பார்த்தீங்களா? இப்போ இதை படித்து காட்டு. அவ்வளோ நீ இப்போ அதை நீங்கள் போட்டு தூக்கி போட்டுருங்க தெரியும் எனக்கு. இப்போ தான் இப்போ இதை எதிர்ப்பீங்க. இந்த விஷயம் இப்போ இருக்குது, எனக்கு இந்த மாதிரி படுது,
நான் இதை செய்யணும், என்ன செய்யணும் அப்படிலாம் பேசியிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. உங்களுக்கு அந்த ஆசை கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வும் எந்த நாட்டம் உங்களுக்கு வைக்கவில்லை. உங்கள் இஷ்டப்படி போப்பா விட்டுக்கலாம். படிக்கலாம். எனினும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு தக்கபடி நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். எனினும் அவர் உறுதிப்பாடு, இந்த குர்ஆன் மீது ஈமான்ல உறுதிப்பாடோட நிற்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அவனுக்கு தோதான உறுதியான வாக்கெடுத்து செயல்படுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அவனுக்கு நான் தருவேன். எனக்காக நீ இந்த உலகத்தை கஷ்டப்பட்ட, இவனுடைய வார்த்தை, என்னுடைய ஹக்கீமான இந்த வார்த்தைகளை, ஆயத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நீ கஷ்டப்பட்டாய். ராவு பகல இதுக்காக உழைத்தாய். நான் சொன்ன விஷயத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றாய். உனக்குள்ள உறுதிப்பாட்டுக்குள்ள கூலி நிச்சயமா நான் தருவேன் என்று அல்லாஹ் உறுதிமொழி அளிக்கின்றான். ஈமான் கொண்டவர்கள் அந்த 4 விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் வீட்டில் உட்கார்ந்திருந்தா அவங்களுக்கு கேடுதான். யார் வெளியே கிளம்பி அல்லாஹ்வுக்காக தன் செல்வத்தையும் தன் உயிர்களையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உறுதி கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். 495 முக்கியமான ஆயத்து. முன்னணி குர்ஆனை ஓத சிந்தனையும் செய்யல, ஆராய்ச்சியும் பண்ணல. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க? ஒரு வார்த்தைக்கு கூட அர்த்தமே தெரியலையே. நம்ம என்னதான் செஞ்சிரு, அந்த பயமும் இல்லை, அந்த கவலையும் இல்லை. இப்படியாக உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எந்த எண்ணமும் கிடையாது. குர்ஆன் எப்படி ஓதணும், இந்த மாதிரி போட்டு புக்கை கொடுத்துட்டான் ஆண்டவன், எடுத்துட்டோமே, அது என்ன சொல்லியிருக்கிறான் அதை செய்யணுமே, அந்த எண்ணமே இல்லாமல் போய்கொண்டிருக்குமா உங்களுடைய வாழ்க்கை? அடுத்த 95 அப்படின்னுச்சா? ஆனால் போர் செய்வோருக்கோ போருக்கு செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் மேன்மையாக்கி உள்ளான். போர் விதிக்கப்பட்ட விஷயம். போன தடவை சொன்ன விதிக்கப்பட்ட விஷயம். திடீரென்று அல்லாஹ்விடமிருந்து நியூஸ் வரும், உடனே அந்த சமயத்திலேயே அல்லாஹ் சலாத்தை நிறைவேற்றிடுவார்கள். விதிக்கப்பட்ட விஷயம். போர் விதிக்கப்பட்ட விஷயம். எவன் போர் செய்யாமல் போருக்கு செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் மேன்மையாக்கி உள்ளான். பாத்தீங்களா? யாரை மேன்மையாக்கி உள்ளான்? நற்கூலியை கொடுத்து மேன்மையாக்கி உள்ளான். அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணிக்காதவர்கள், தன்னை செல்வத்தை செலவு செய்யாதவர்கள், இவர்கள் அல்லாஹ் போருக்கு செல்வர்களை தன்னுடைய கூலியாலும் அல்லாஹ் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கின்றான். அவர்களை இவர்களை விட்டு விட்டான். எப்படியாவது தொலைஞ்சு போன்னு. ஒவ்வொருத்தருடைய கடமைப்பா இது பயான் செய்யறது. பயான் செய்யறதுக்கு நீ எவ்வளவு தூரம் தகுதி உடையவன் ஆகி உண்மையை புரிந்து விஷயத்தை புரிந்து அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு ஆயத்துக்கு உண்டான உண்மையான விளக்கத்தை அடைந்து இருந்தால் தான் நீ பேச முடியும். ஒன்றும் இல்லை, நீ பேசுவேன். நீ உங்களுக்கு கேள்வி கேட்டுன்னு எங்கேயாவது இந்த கேள்வி பதில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இதை எந்த கேள்வி பதில் சொன்னது கிடையாது. 100கணக்கான கேள்வி இதுவரையும் எபிசோட்ல கேட்டுட்டேன். அவங்களும் வேஸ்ட்டாக போய் சரிதான், பரவாயில்ல, உங்களால் முடிந்ததை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த 495 பிரகாரம் என்னைக்கு நீங்கள் பயான் பண்ண போகிறீங்க? அப்போ பயான் பண்ணுறதுக்கு முற்றிலும் குர்ஆன் என்றால் தெரிந்திருக்க வேண்டுமே, புரிந்திருக்க வேண்டுமே, விளங்கி இருக்க வேண்டுமே. எதுவுமே இல்லை, எப்படி பேசுறீங்க? யாரா என்ன கேள்வி கேட்டால் குர்ஆன்லேருந்து பதில் சொல்லி காட்டணுமே. பார்த்துருக்கப்பா, இது புது விஷயம் இன்னைக்கு சொல்கிறோம். அடுத்தது இப்போ 496 அடுத்த ஆயத்து 496 படிக்கலாம், கேள்வி. இதுவன்றி தன்னிடமிருந்து மேலான பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அருள்கிறான். இதை தவிர மேலான மன்னிப்பு தான் முக்கியம்பா. மன்னிச்சாதான்ப்பா நீ சொர்க்கமே போக முடியும்.
பாவத்தோட சொர்க்கத்துக்கு போக முடியாதுப்பா, குற்றவாளிகள் போக முடியாதுப்பா. முழுமையா மன்னித்த பின்னர் தான் உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கி உன்னுடைய பாவத்தை மன்னிச்சு விட்டேன் என்று சொன்ன பிறகு அந்த ஆர்டர், மன்னிச்சிட்டேன்னு சொன்ன ஆர்டர் உங்களுக்கு வரும் வரை நீங்க சொர்க்கம் போக முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுதே அல்லாவிடமிருந்து இந்த பாக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும். பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாவிடமிருந்து இந்த வாக்குறுதி வாங்கி பின்னர் தான் நீங்க மவுத் இறக்கணும். அதுக்கு முந்தைய இறந்த எந்த பாவத்தோடு எப்படி புண்ணியவான் இருக்கிற இடத்துல பாவக்காயம் உள்ள நுழைய முடியும்? அது முடியாது. இல்லை, பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாதான் நீ சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தகுதியான அர்த்தம். பாவ மன்னிப்பு சாத விஷயம் கிடையாது. அதான் கடைசி செயல். ஒரு மூமினான ஆணும் பெண்ணும் கடைசியாக செய்ய வேண்டிய செயல் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். இது இல்லாமல் பாவத்தோட ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாவங்கள்லாம் நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். ஏனென்றால் மிக்க மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உள்ளவனாக இருக்கின்றான். ஒழுங்கா வாங்கப்பா, இந்த சொல்ற மாதிரி இந்த குரான் எடுத்து ஓதுங்கப்பா, இது நடந்துக்கிறங்கப்பா, நான் மன்னிச்சிடுறேன்ப்பா சொல்றான். உங்க காதுல பல்ல, உங்க மனசுலையும் பல்ல. ஒவ்வொரு பேர் 95 96 இதை படிச்சோடனே அவன் விருட்டு எந்திரிச்சிருக்கணுமே, என்ன இந்த மாதிரில சொல்றான் ஆண்டவன் எனக்கு இல்லையா? எல்லாம் நல்லா தூங்க அப்படியே அமையும். ஒரு சலனம் இல்லாம எந்த வித இது அசைவு இல்லாமல் உட்காந்துங்க அப்படியே. எதுக்கு படிக்கிறீங்க குரான்? எதுக்கு ஓதுறீங்க? சரி, இப்போ 95 96 பார்த்துட்டீங்க. இப்போ இதுக்கு என்ன மாதிரி வழி உண்டா? இன்னும் குரானே நீங்கள் ஓதலை, முதல்ல ஓதுங்க. இது குரான் ஓதுறதுக்கு நான் சொல்லிட்டேன் 10-15 வருஷம் ஆகும். இது முடியறதுக்கு நீங்கள் போகிற போக்கில் பார்த்தா ஒரு 10-15 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஹயாத்தும் போயிடும். அந்த ஆசை உள்ளவன்னா ஒரே நாள ஒரே இரவுலே கண்டுபிடிச்சிருவான். ஆசை மட்டும் பயமும் ஆசை இருந்தால் அவன் ஒன்று இன்னைக்கு நைட்டு உட்கார்ந்தான காலை ஒரு விஷயம் அல்லாங்க இறக்கிடுவான். அந்த மாதிரி ஈடுபாடு வேணும். நான் 15 வருஷம் சொன்னாலும் 15 நிமிஷத்தில் எடுக்கிற விஷயத்தை எடுக்கணும். அந்த அளவு நீங்க தகுதி ஆகணும். அப்படி இல்லாம முடியாது. என்ன செய்ய போறீங்க? இப்போ பதில் இருக்கா? என்ன சொல்ல போறீங்க? பதில் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நீங்க பார்க்குறீங்க. குரானை சும்மா வச்சு உட்காந்துருக்கு. குரானை தூங்குது, நீங்க தூங்குறீங்க. வெறும் திறந்து கிடக்கு குரான், அவ்வளோதான். அது உயிர் இல்லாமல் அந்த குரான் இருக்கு கிடக்கு அப்படி உங்க கையில். இப்போ 95 96 இப்போ அடுத்த நம்பர் சொல்றேன். ரசூலை பின்பற்ற வேணும்ப்பா. ரசூலை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூல் என்ன செஞ்சார்? இந்த குரானை மக்களுக்கு எடுத்து கூறினார். இந்த குரானை மக்களுக்கு எடுத்து கூறினார். அதற்காக எல்லா கஷ்டமும் பட்டார். ஏச்சு பேச்சு திட்டு எல்லாம் வாங்கினார். இப்போ 567 எடுங்கம்மா. 5ல 67 ரசூலுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளையை சிறிது பாருங்கள். எடுத்துட்டீங்களா? 560. இப்போ நான் சொல்றதெல்லாம் குரானை ஓதிவிட்டு சும்மா இருக்கக்கூடாது. கிளம்பிருன்னு, ஆணும் பெண்ணும் கிளம்பிருன்னு. வீண் பேச்சு உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேச்சு, குரானை பேச்சு எதுவும் இருக்கக்கூடாது. என்னை கிளம்ப போறீங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க, நல்லா வச்சுட்டு இருக்கிறோம், ஆனா செய்ய மாட்டீங்க. வராது, மனசு வராது. சரி, இப்போ 5ல 67 படிங்கப்பா. தூதரே, இறைவனிடம் இருந்து மீது இறக்கப்பட்டதை மக்களுக்கு எடுத்து கூறிவிடும். என்னமா சொல்றான்? தூதரே, ரசூலே,
அல்லாஹ்விடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டதை மக்களுக்கு ஒழுங்காக எடுத்து கூறிவிடும். அல்லாஹ் என்னென்ன வார்த்தைகளையே ஆயத்துக்களையே அல்லாஹ் மனதில் இறக்கினானோ ரசூலுக்கு, அதனை ஒழுங்காக தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறிவிடும். அது அவங்க வேலை. அதுக்கு அர்த்தம் சொல்றதோ, ஞான விளக்கம் சொல்றதோ, மொழிபெயர்ப்பு சொல்றதோ தேவையற்ற விஷயம். உங்களுக்கு தெரியாது. நான் கொடுத்ததை மட்டும் மக்களுக்கு சொல்லி விடுவீராக. இந்த குர்ஆனை பார்த்துக்கிறீங்களா? என்னைக்கு எதுலையாவது இந்த ஆயத்துக்கு அர்த்தம் இதுதான், இந்த ஆயத்துக்கு அர்த்தம் இதுதான், இந்த வணக்கம்னு அர்த்தம் இதுதான், சலாத்துன்னு அர்த்தம் இதுதான், ஜிக்கர்னு அர்த்தம் இதுதான், சுஜூதுன்னு அர்த்தம் இதுங்க பார்த்துக்கிறீங்களா? ஏன் போடல? போட முடியாது. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். வார்த்தைகள் கிடையாது, பேசவும் முடியாது, எழுதியும் காட்ட முடியாது, உள்ளத்தால் உணரக்கூடிய விஷயம் அனைத்து குர்ஆன் முழுவதும். அதனால சொல்ல முடியாது. ரசூல் சொல்ல தேவையில்லை. ரசூல் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது சொல்றார் அவர். எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்று ரசூல் கொடுத்து விட்டார். படிங்களா? இவ்வாறு நீர் செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீர் நிறைவேற்றியவராக மாட்டீர். அப்படி செய்யாவிட்டால், நான் கூறியதை ஒழுங்காக எடுத்து சொல்லாவிட்டால் நீ ஒழுங்காக எடுத்து சொன்னவராக இருக்க மாட்டேன். சரியா சொல்லுன்னு அர்த்தம். நான் உன்னை நபியாகவும் தூதராகவும் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். எந்த விஷயத்தையும் ஒழுங்கா தூது செய்திகளை மக்களுக்கு ஒழுங்காக சொல்லாதவராக ஆகிவிடுவீர். நான் சொல்லியபடி நீ சொல்லாவிட்டால் அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவான். இந்த மாதிரி பயான் செய்யும் போது, நல்ல விஷயங்களை பேசும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கெடுதலோ துன்பமோ உங்கள் காஃபிர் கூட்டத்திலிருந்து வந்தால் அல்லாஹ் உங்களை காப்பாற்று, எல்லா தீங்குகளிலிருந்தும் காப்பாற்று. நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் கூட்டத்தாரை வழியில் செலுத்த மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் கூட்டத்தாரை தன்னுடைய வழியில் செலுத்த மாட்டான். இப்போ நிராகரிச்சுதான் உட்காந்துருக்கோம். எதுவும் செய்ய மாட்டோம், உட்காந்துருக்கோம். இவ்வளவு செய்ய வேண்டியிருக்குது. சும்மா இருக்க சொர்க்கம். வீட்டை உட்காந்துருந்தா சொர்க்கம் கிடைச்சிருமா உங்களுக்கு? வீட்டில் உட்காந்துருந்து சும்மா உட்காந்து சொர்க்கம் கிடைச்சிருக்க இல்லையா உங்களுக்கு? அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்கள் பண்ணுறது அல்லாஹ் பொறுக்கவே மாட்டான், நம்பவே மாட்டான். நான் விட்டுட்டேன்டா திருப்பி அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். இவ்வளோ சொல்லியே என் பக்கம் இன்னைக்கு ஒரு அடி எடுத்து வைக்கல என் பக்கம் வர்றதுக்கு யாரும். அப்படியே போயிட்டு இருந்தா ஆண்டா அப்படி விட்டுருவான். முடிஞ்சு போச்சு. விட்டாண்டா திருப்பி வர கஷ்டம். உதவி செய்யவே மாட்டான். ஓரளவு தான் பொறுத்து பார்ப்பான். நீங்கள் வராவிட்டால் உனக்கு நாட்டம் இல்லைப்பா, இந்த குர்ஆன் மீது ஆசை இல்லை, என் மீது ஆசை இல்லை, ரசூல் மீது ஆசை இல்லை, இஸ்லாத்தின் மீது ஆசை இல்லை, உன் போக்கிலேயே நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ் விட்டு விடுவான். ஜாக்கிரதையா இருந்துக்கிறேங்க, அவ்வளோதான். குர்ஆன் ஒவ்வொரு எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், அது என்ன போட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், இருக்கிறத சொல்கிறேன். அதை சொல்லுவதை நீங்கள் செய்துவிட்டு பேசுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். மையம் அடுத்தது நீங்கள் செய்யாத சொல்லாதீர்கள். 62 69 இப்போ நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகின்றீர்கள்? அப்படி செய்யாததை நீங்கள் மக்களுக்கு சொல்லுவது அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்க செயலாக இருக்கு. நீனே ஒன்றும் ஓது கிடையாது, பேச கிடையாது, செய்து கிடையாது, நீ என்ன பேச ஆரம்பிச்சுட்ட? நல்லா வெறுக்கிறான். இந்த ஆயத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. நான் சொல்ல அவசியம் இல்லை. நீங்க செய்யாததை ஏன் சொல்லுகின்றீர்கள்? அப்படி செய்யாததை மக்களிடம் சொல்லுவது அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்க செயலாக இருக்கின்றது. எப்படி கொண்டாடுறான் பாருங்க. இப்ப ரசூலை பின்பற்றினப்பன்னு சொல்லிட்டான்பா. இப்ப ரசூல் அல்லாஹ்விடமிருந்து வாங்கிய இந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து கூறிவிட்டார். இப்ப நம்ம எப்ப செய்யறது?
நம்ம எப்போ செய்யறது? இப்போ யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ ரசூலை பின்பற்றாத மக்களாக நம்ம ஆகிவிட்டோம். இப்போ 61ல் 2 எடுங்கம்மா. 61 2 61 2 தம்பி அவர்களே எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசையோடு சொல்லி தர்றேன். ஒரு 10 பேர் வந்து ஏதோ குரான் கேட்க ஏதோ இல்லை, நல்ல ஆசையோட குரான் கற்று ஆசையோடு வர்றீங்க. வந்தத காரியத்தை ஒழுங்கா செய்ய மாட்டேங்க. ஆசையோடு வந்துட்டீங்க எல்லா ஆண்கள் பெண்களும், ஆனால் காரியத்தை செய்ய மாட்டேங்க. செய்யறதுக்கு ஆசை இல்லாமல் வந்துக்கிறீங்க. குரான் ஓதுன்னு வந்தீங்க தவிர ஓதுப்படி நடப்போமே என்ற எண்ணம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்குப்பா. அப்படிங்கம்மா. 61ல் 2 எடுத்துக்கங்கம்மா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? 3 நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது. அல்லாஹ் வெறுக்கிறான்ப்பா. குர்ஆனுக்கு ஓத போறேன்னு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் சொன்ன பிரகாரமே ஓத மாட்டேங்கிறிய. நான் எப்படி குர்ஆன் ஓத வேண்டும் சொல்லி கொடுத்துருக்கேன்னு அதன்படி செய்ய மாட்டேங்கிறிய. இரவு நேரத்தில் முக்கால்வாசி இரவு நேரம் எந்திரிச்சு ஓதுன்னு சொல்றேன்னு செய்யலையே. வெறுக்கத்தக்க செயல், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றான். அது இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. நீ பேசுற அப்படின்னு கேட்டேன், ஓதுலையே அல்லாஹ் சொல்றவன் இல்லையே. அப்ப என்ன எப்படி அல்லாஹ் இப்போ உங்க மீது ஆசை வைப்பான், உங்க மீது நாட்டம் வைப்பான்? எப்படி வைப்பான்? நீ தான் எந்திரிச்சு இரவு நேரத்தை எந்திரிச்சு ஓத சொன்னா தூங்கிட்டு இருக்கிறேன். உன்னை எப்படி எல்லாம் வெறும் தொலைஞ்சு போய் விட்டான். அப்படி தூங்கிட்டே விட்டான். சாதாரண விஷயம் இல்லை. தூங்குறதே உன்னை அழிச்சிடும். தூக்கம் இரவு நேரம் தூக்கம் இருக்குதே உன் நாசமாய்க்கிறோம். அது புரிஞ்சுங்க. முதல்ல ஆணும் பெண்ணுக்கும் சொல்லுகின்றேன், அல்லாஹ் சொல்லுகின்றான், இரவு நேரத்தை எவன் ஒருவன் வீணாக்கி கொண்டிருக்கின்றானோ தன்னுடைய தூக்கத்தில் அழிந்தானவன். முடியாது. கதை முடிஞ்சிச்சோம். கதை எந்த நிமிஷத்திலையும் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு ஆயத்துக்கும் விலக்கு இறங்கணுப்பா. அதுக்காக உஷார முழிச்சிட்டு இருக்கணுப்பா. எப்போதும் இரவு நேரம் எந்த சமயத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய விளக்கம், அல்லாஹ்வுடைய ஆயத்தை இறங்க உனக்கு அது வாங்கிறதுக்கு எப்போ முடிச்சிட்டு இருக்கணுப்பா. என்னைக்கு வந்து சொல்ல முடியாதுப்பா. அப்படி என்னைக்கு வருதோ உனக்கு அது உன் ரமலான் மாதம். உனக்கு அது என்னைக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு விஷயத்துக்கு உனக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சோ, தெளிவான சான்றுகளாகும் ஃபுர்கானும் ஞானமும் என்னைக்கு உனக்கு இறங்கிருச்சோ அன்னைக்கு உனக்கு ரமலான் மாதம். பாது உனக்கு ரமலான் மாதம் இன்னைக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு தெரியாதுப்பா. என்னென்னே தெரியாது உனக்கு. அப்போ இரவு தூக்க முடியும்னால நீ வெளியே போய் சண்டை அல்லாக்கா சண்டை போடுறது பொருளை செலவு பண்ண இருக்கட்டும். முதல்ல எந்திரிச்சு நீ ஓதுவியா? இது முக்கியமான பாயிண்ட். எந்திரிச்சு ஓதுவியா? தூக்கத்தை விட்டுருவியா? எனக்காக தினந்தோறும் ஒரு நாள் தினந்தான் வேலை வந்து தொழில் உனக்கு இதே ஹேபிட் வச்சுக்கணும். டெய்லி எந்திரிக்கணும். எந்திரிச்சு ஓதுவியா கேட்குறேன். இப்படி இருந்த நம்பிக்கை நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்க நம்பிக்கை வைங்க. இல்லாட்டி மறந்துடுங்க. அது அல்லாத ஆடு மாடுகளை போல் இருக்கின்றார்கள், ஆடு மாடுகளை கேவலமாக இருக்கின்றார்கள். நல்லா திட்டுற அல்லாஹ் பட்டம் கொடுத்துட்டோம். எப்படி தப்பிக்க போற? இந்த ஒரு விஷயத்தை வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் வெளியில எங்க போக தேவையில்லப்பா. நீங்க வீட்டில் உட்கார்ந்து நைட்டு உட்கார்ந்து செய்யுங்கப்பான்னு சொல்றான் பாண்டவன். செய்வீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. நீங்க எப்பமா பயம் வருதா உங்களுக்கு? முக்காவாசி நேரம் நீ இரவு நேரத்தை குர்ஆனை சிந்திப்பதிலும் நீ அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும்
அதிகமான நேரம் சுஜூதில் இருப்பதிலும் செலவு செய்யணுப்பா. அதிகமான நேரம் சுஜூதில் இருக்க வேணும்ப்பா. நீ எதுவுமே தெரியாது, எதுவுமே புரியாது. வாழ்க்கை எப்படி போயிட்டு நீங்களே போங்க. வாழ்க்கை எப்படி போயிட்டு நீங்களே பார்த்துக்கங்கப்பா. சொல்ல அவசியம் இல்லை. அந்த குர்ஆன் சொல்லிட்டு ஆண்டவன் சொன்னது ஒவ்வொருத்தர வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை பாருங்கள், பாருங்கள். நரகத்தை ஒழுங்கா கவனிச்சுக்கிறங்க. இந்த நரகம் தேவையான்னு பார்த்துக்கிறங்க. அதை போட்டாதான் முடிஞ்சிச்சுக்காது. அதை தப்பிக்கிறதுக்காக தான் இப்போ உள்ள எல்லாம் பேசுகிறேன். தப்பிச்சிருன்னு வக்கீனா அசாபன்னா, நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயா என்று கேட்குறீங்களே. கேட்டால் கொடுத்துருவானா? நான் சொன்னது செஞ்சியா? நான் சொன்னது செய்தால் உன் நரக காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய போறீங்க? இப்போ ரசூலை பின்பற்றணும், அப்புறம் அல்லாஹ் பின்பற்றணும். எதை நீங்கள் செய்ய போறீங்க? ஒன்றும் ஓதவே இல்லை. அல்லாஹ் சொல்லியபடி அந்த நேரத்தை எவன் ஒருவன் தூக்கத்தை தூக்கி போட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக முடித்து கொண்டும் அந்த நரக நெருப்பின் பயந்து கொண்டு நரக காப்பாற்றுவான். நடுராத்திரி 1 மணி 2 மணி 3 எந்திரிச்சு இதுக்காக தன் வாழ்நாள் கூட அர்ப்பணிக்கின்றானோ அவனே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன், உயர்ந்தவன், மதிப்புக்குரியவன். அவனுக்கே சொர்க்கம் உண்டு. தூங்கிறாதீங்க, தூங்கிறாதீங்க. தூக்க தள்ளும், ஷைத்தான் தூங்க வச்சிருவான். எந்திரிச்சிருங்க, வேகமாக இது மூஞ்சிய கழுவுங்க, முகத்தை தண்ணி போட்டு கழுவுங்க, உட்காருங்க, அப்புறம் ஓதுங்க. இதுதான் உங்கள் வேலை. வேறு எதையும் செய்ய சொல்லாம இதை செஞ்சு முடிங்க. அப்போ நீங்கள் தன்னாலே கிளம்புறீங்க. மக்களுக்கு சொல்லியே தெரிந்த விஷயம் சொல்லியே கிளம்புறீங்க. படிச்சுட்டீங்களா? இப்போ உங்கள் அல்லாஹ் தூதர் மீது சுமத்தப்பட்டதை தெளிவாக எடுத்து கூறிவிட்டார் ரசூல் அவர்கள். நம்ம 24 இப்போ 24 எடுங்கப்பா எல்லாரும். 24 24வது சூறாவில் 52 எடுங்க, 54 எடுங்க, 55 எடுங்க. 3 படிச்சு காட்டுறேன், கேட்டுக்கிறேங்க. 24 52 24ல 52 எடுத்துருங்கப்பா. இன்னும் எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்கள் தாம் வெற்றி பெற்றவர்கள். இப்போ நமக்கு அல்லாஹ் என்னன்னு தெரியாது, தூதரை பின்பற்ற விஷயம் தெரியாது. இப்போ அவர்கள் தான் ரெண்டு பேரை யார் பின்பற்றி அல்லாஹ்வுக்கு மேலும் அஞ்சிக் கொள்கின்றார்களோ. பார்த்தீங்களா? இதை ஒன்று பிரிக்கிற ஆண்டவன். அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும் ஒன்று, அந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ள வேண்டும் 2. எழுதிருங்கப்பா. இது வேறு அது வேறு பிரிச்சுக்கிறாங்க. எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்கப்பா? ஹெட்டிங் பண்ணிட்டு வாங்க. நேற்று 7ல் 170 சொன்ன எப்படி ஆண்டவன் குர்ஆன் வேறு சலாத் வேறு பிரிக்கிறான். இப்போ 98:5ல பார்த்தீங்க எப்படி வணக்கம் வேறு சலாத் வேறு ஜக்காத் வேறு பிரிச்சிருக்கிறான். எப்படி அல்லாஹ் இந்த குர்ஆனை பிரித்திருக்கிறான் என்று ஹெட்டிங் பண்ணி எழுதிங்கப்பா. என் தன்னாலே டக்குன்னு வேலை செய்யணும், வேலை எழுதணுப்பா. சொல்லி எழுதக்கூடாதுப்பா. எல்லாம் என்ன இன்னும் புதுசாக விஷயம் வருதா, எழுதணுமே அப்படிலாம் ஆசை வரணுப்பா. என்னம்மா எல்லாம் இப்படி இருக்கிறீங்க? மைண்டு கண்ணு பேனை வேகமாக டக்கு வேலை செஞ்சுட்டே கம்ப்யூட்டரோட வேகமாக வேலை செய்யணும். உங்களுடைய மைண்டு உங்களுடைய செயலும் இப்படியே இருப்பாங்க எல்லாரும். எழுதிருங்க பாருங்க. எவர் அல்லாஹையும் பின்பற்றி தூதரையும் பின்பற்றி அல்லாஹ்வுக்கு எவர் அஞ்சிக் கொள்கின்றாரோ, இது எவ்வளவு விஷயம் அனைவருக்கு தெரியும். அவங்களுக்கு அல்லாஹ்வை பின்பற்றுறதுக்கு அன்னைக்கே 45 விஷயம் எழுதி காட்டினேன். அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு எழுதி காட்டினேன். அது போயிடுச்சு அப்படியே. இப்போ அல்லாஹ்வை பின்பற்றணும், அப்புறம் தூதரை அது தனியாக அதை பின்பற்றணும். அதுக்கப்புறம் எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்கின்றாரோ, இப்போ எழுதி பிரித்து விட்டான். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் ஒரு தனி விஷயம், அவனுக்கு அஞ்சிக் கொள்வது ஒரு தனி விஷயம். எழுதிக்கிறது நிறைய எழுத வேண்டியிருக்குதுப்பா. நிறைய எக்கச்சக்கமாக இருக்கு.
இப்போ எனக்கு சிந்திக்கணும், இப்போ இதை சிந்திக்கணும். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. படிக்கணுமா? 53. இப்போ 53, 53, 52, 24, 24, 53. இன்னும் நபியே, நயவஞ்சகர்களுக்கு நீர் கட்டளையிட்டால் நிச்சயமாக போருக்கு புறப்படுவதாக அல்லாவின் மீது உறுதியாக சத்தியம் செய்து கூறுகிறார்கள். இப்போ ரசூல் நயவஞ்சகன முனாஃபிகின், ட்ரெச்சரஸ் ஃபெலோஸ், இவங்களும் கேட்குறாங்க, வாங்க சண்டைக்கு, அல்லாஹ் போர் விட்டா போர் சண்டைக்கு போடுங்க, மூமினை எதிர்த்து யார் சண்டையிட்டாலும் சண்டை போடுங்க, போர் செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க மூமின்கள், முனாஃபிகின்கள்? அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்து கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்து சொல்லுகின்றார்கள் முனாஃபிகின்கள். என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக போருக்கு புறப்படுவதாக, போருக்கு வரை அவர்களை நோக்கி, நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள், உங்கள் கீழ்ப்படிதல் தெரிந்ததுதான், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிபவன் என்று கூறுவீராக. போதும்பா சத்தியம் பண்றீங்க, சண்டைக்கு வர்றேன், சண்டை உங்களோட ரசூலோட சேர்ந்து நானும் போர் செய்கிறேன் என்று என்ன உறுதிமொழி தர்றீங்க? போதும் உங்களை வாய் பேச்சு, உறுதிமொழி, பொய் போதும் உங்களுக்கு, உங்களை பற்றி எங்கள் அல்லாஹ் தெரியும், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை என்று அல்லாஹ் ரசூல் மூலமாக சொல்லுகின்றோம். இப்படியாக அல்ல நம்மை பற்றி புரிஞ்சு உட்காந்துருக்கிறான். எனக்கு குரான் ஓதுறீங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இத்தனை வருஷம் ஓதிட்டு இருக்கிறீங்களே, எந்த விஷயத்தை உறுதியாக கண்டே பிடிச்சி தேரணும், இது என்ன விஷயம், இது எப்படி செய்வது என்று என்னைக்காவது அல்லாவை கேட்டீங்களா? நான் தானே அந்த குரானை கொடுத்தேன், என்னைக்காவது கேட்டீங்களா அந்த அல்லாவிட்ட? உங்களை பற்றி தெரியும்பா, அதே பேட்டர்னை அதே பதில் உங்களுக்கு கமல் கொண்டாங்க. நீங்கள் ஓதுறது தெரியும், நான் பார்த்தா இருக்கிறீங்க, என்ன மாதிரி ஓதி பார்த்தாங்கன்னு நல்லா சொல்கிறோம். போது நீ ஓதுனது போது, குரான் தூக்கி சேர்ந்து போது சொல்லிட்டோம். இதுவரை இன்னைக்கு வரை இந்த விஷயம் 4ல் 95, 96 தொட்டே பார்க்கல, என்னென்றே பார்க்கல. போதும்பா நீ ஓதுனது, உறுதிமொழி சொல்லாதப்பா, நான் ஓதப்பான்னு சொல்லாதப்பான்னு அல்ல இப்போ நம்மளைப்பா சொல்லிட்டான். அன்னைக்கு முனாஃபிகனப்பா சொன்னால் போதும் உறுதிமொழியே சண்டை போகிறேன்னு சொல்கிறீங்க, தேவையில்லை, உங்கள் பேச்செல்லாம் தேவையில்லைப்பா, அவங்களை பற்றி நல்லாவே தெரியும், நல்லா சொல்லிட்டான். இப்போ நம்மளை பற்றியும் நல்லாவே தெரியும். யாரை கேலியாக குத்தலாக கிண்டலாக இந்த ஓதி கொண்டிருக்கின்றார்களோ, எந்தவித சலனம் இல்லாமல், முற்றிலும் இதுக்கு அர்ப்பணிக்கணும்னு என்ன இல்லாமல் ஓதிட்டு இருக்கிற அல்லாங்களா தெரியும்பா. இப்போ அப்படியே கொண்டாங்க, எப்படி ஓத சொல்லி கேட்டுருங்க. இப்போ அந்த விஷயம் நம்மளுக்கு கொண்டாங்க. இப்போ நீங்கள் போர்லாம் புரியல, போர்லாம் கூப்பிடல, போர் செய்கிறதுக்கு காஃபிரும் இல்லை, எல்லாம் காஃபிர் தான், மூமின்கள் யாரும் கிடையாது, ஆக சண்டையே தேவையெல்லாம் போச்சுப்போம். அது புரிஞ்சுக்கிடுங்க. ரசூல் காலத்தில் ரசூல் பேச்சை கேட்டு ஈமான் கொண்டவர்கள் இருக்கும் பொழுது அந்த ஊர் மக்கா காஃபிர்களும் மக்கா நயவன் முனாஃபின் கூட்டமும் சண்டைக்கு வந்தாங்க. அப்போ மூமின்கள் ஒரு குரூப் இருந்தது, ரசூல் பேச்சை கேட்டு மூமின்களுக்கு எதிராக அந்த ஊர் மக்கள் இருந்தார்கள். அப்பொழுது சண்டை இருந்தது, சண்டை செய்தார்கள், வெற்றியும் அல்லாஹ் கிருபையால் அடைந்தார்கள். இப்பொழுது மூமின்கள் யாரும் உலகத்தை கிடையாது, எல்லாம் காஃபிர் கூட்டம், ஆக சண்டை எல்லாம் போயிடுச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு மூமின் யாரும் கிடையாது, யார் சண்டை போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் காஃபிராக நம்ம இருக்கணும். நம்ம அனைவரும் 100% காஃபிராகவும் முனாஃபிக்குன்னா இருக்கோம். முனாஃபிக்குன்னா என்ன? நயவஞ்சகர்கள். காஃபிர்கள் என்ன? குரானை ஓதாமல் அதன்படி செயல்படுத்தாமல் இருக்கின்றார்களே காஃபிர்கள். முனாஃபிகன் என்ன? சொல்ற கேட்டுக்கிறது, கேட்டுக்கிட்டு அப்புறம் அதுக்கு விரோதமாக நடக்குது, பின்னால் போய் விரோதம் நடக்குது. முனாஃபிகன்கள், நயவஞ்சகக்காரர்கள். இப்போ அல்ல அது அப்படியே பக்கம் திருப்புங்க. போதும் நீ ஓதுனது நான் பார்த்தா இருக்கிறேன், எதையே ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஒரு ஆசை இல்லாமல், எதுவும் இல்லாமல் என்னத்தை ஓதிட்டுருக்கிற என்று அல்லாஹ் இப்போ நம்மை பார்த்து கூறிவிட்டான். அவங்களுக்கு சொன்ன பிரகாரம் இப்போ நமக்கு சொல்லிவிட்டான். படிக்குமா? இப்போ 24ல் 24ல் 54 அடுத்த ஆயத்து படிங்க. அல்லாஹ்வுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், இன்னும் அவனுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று
நபியே நீர் கூறுவீராக. ஆனால் நீங்கள் புறக்கணித்தால் அவர் மீதுள்ள கடமையெல்லாம் தம் மீது சுமத்தப்பட்ட தூது செய்தியை உங்களிடம் அறிவிப்பதுதான். இன்னும் உங்கள் மீதுள்ளது உங்கள் மீது சுமத்தப்பட்டபடி வழி நடத்துவதுதான். எனவே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் வழி பெறுவீர்கள். இன்னும் தம் தூதை தெளிவாக எடுத்துரைப்பதைத் தவிர வேறெதுவும் நம் தூதர் மீது கடமை இல்லை. போதுமா நபியே, நான் உங்களுக்கு சொல்லியதை ஒழுங்காக எடுத்து கூறிவிடுங்கள். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்று என்று சொல்லுங்கள். அவன் செய்கிறதோ செய்ய மாட்டான், அதை பற்றி கவலை இல்லை. உம்மீது சுமத்தப்பட்டதை இந்த குர்ஆனை மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறி விடுவீரா, சொல்லி விடுவீரா. நல்லவங்க இந்த சுமையை ஏற்றுக்கொண்டு, ரசூல் சொன்னதை தனக்கு ஏற்றுக்கொண்டு, தனக்கு ஏற்பட்ட அந்த சுமையை இவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ரசூல் அல்லாஹ் ரசூலுக்கு சுமத்தியதை நமக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்போ அந்த சுமையை நம்ம தாங்கிட்டு இருக்கிறோம், இந்த குர்ஆனை. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இதை ஓதி இந்த சுமையை சுமத்தப்பட்டதை நீ மக்களுக்கு எடுத்து கூறுவீர்கள், உங்கள் வேலை செய்யுங்க. புரிஞ்சதோ புரியலையா? நான் புரிஞ்சுட்டீங்களா? கஷ்டம் இல்லையில. ரசூலுக்கு சுமத்தப்பட்டதை அந்த வெயிட் அப்படியே இறக்கி வச்சுட்டாங்க, மக்கள் முன்னே இறக்கி வச்சுட்டாங்க. இந்த அம்மா அல்லா தான் கொடுத்தாம்பா, ஓதுங்க, அவங்க வந்துக்கிறோம். இப்போ நம்ம வாங்கிட்டோம், இன்னும் உட்காந்துருக்குறோம், 10 பேர் உட்காந்துருக்குறோம், நம்ம சுமத்தியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ரசூல் செஞ்ச மாதிரி நீங்களும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது விதியாக்கப்பட்டு விட்டது. என்னமா சொல்ல போறீங்க? உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, வெளியெல்லாம் போக தேவையில்லை. உங்க வீட்டில் இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் 5, 6, 7 பேர் பண்ணுறீங்கல்ல, அவங்க சொல்ல பழகிக்கங்க. அதில் எவ்வளோ எதிர்ப்பு வருது, எவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ உங்களை திட்டுறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிறங்க. பயப்படாதீங்க, எந்த காலத்தில் பயப்படாதீங்க. உண்மையில் நினைத்தெல்லுங்க. இவன் பெரியவன், அவன் உயர்ந்தவன், அவன் குடும்பத்தில் பெரிய ஆள், இதெல்லாம் அல்லாமல்ல கிடையாது. அல்லாமல்ல பக்க காஃபிர் மட்டும் புரிஞ்சுக்கிறங்க. மறுபடியும் குடும்பத்தை பெரிய ஆள் பார்க்குற இதான் பேச்சு, இந்த பேச்சு வேண்டாம், இஸ்லாத்தை கிடையாது. காஃபிர் பிள்ளை இருக்குது, இந்த பேச்சாக இருக்குது. பெரியவங்க பேச்சை கேட்கணும், சின்னவங்க பேச்சை கேட்கணும். இந்த பேச்சை இஸ்லாத்தை கிடையாது. குர்ஆனை எதிர்த்து எவன் பேசினாலும் காஃபிர் பையன் தான், அவன் எவன் இருந்தாலும் சரி. சொல்லிட்டேன், கேட்டுக்கிறங்க. இந்த தைரியம் இருக்குது அவங்களுக்கு, இந்த தைரியம் விட்டு பேசக்கூடாது எல்லாம் சொல்கிறாங்க. எந்த தொடர்பு செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். செய்ய முடியும், அவங்களால செய்ய முடியுமா? இந்த வேலை செய்கிறதுக்கே உங்களுக்கு தைரியம் கிடையாது. நீ எங்கே போய் வெளியே போய் மக்கள் சொல்ல போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? நீ கெட்டவனுக்கு பயந்து உட்காந்துருக்கீங்களா? ஷைத்தானுக்கு அல்லாஹ் பயப்பட சொன்னால் ஷைத்தானுக்கு பயந்து உட்காந்துருக்கீங்க தான் எல்லாருமே. தைரியம் இல்லை அல்லாஹ் உட்காந்துருக்கீங்களா? இதான் முக்கியம். அல்லாஹ்விட உயர்ந்தவன் ரசூல் தான் எங்களுக்கு பிடித்தவன், அந்த வேலையில் போகணும். என்னைக்கு போக போகிறீங்க? நான் படிக்கணும். இப்போ 24ல் 52, 54, 55, 54 தான். 55 படிங்க. உங்களில் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களை அவர்களுக்கு முன்னிருந்தோரை பூமிக்கு ஆட்சியாளர்களாக்கியது போல் பூமிக்கு நிச்சயமாக ஆட்சியாளர்களாக்கி வைப்பதாகவும், இன்னும் அவன் அவர்களுக்காக பொருத்தி கொண்ட இஸ்லாத்தில் அவர்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவதாகவும், அவர்களுடைய அச்சத்தை திட்டமாக அமைதியை கொண்டு மாற்றிவிடுவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். பார்த்தீங்களா? இவ்வளோ செய்கிறாம நீங்கள் மட்டும் ஒழுங்காக வந்துட்டீங்கன்னா நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். எவ்வளோ டச் பண்ண முடியாது, தொட முடியாது, நான் கவனிச்சுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவன் பொருந்திய, அவன் விரும்பிய இஸ்லாத்தில் உங்களை முழுமையாக நுழைத்து விடுவான்.
நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மாற்றி நன்மையாக மாற்றி விடுவான் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். இது 24ல் 55 ஒழுங்கு மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. தமிழில் என்ன சொல்கிறான்னு பாருங்க. இந்த மாதிரி எனக்கு உதவி செய்யலாம், நான் ஒழுங்காக வந்துட்டேன். 24:55 சொன்ன பிறகா 24:55 சொல்லிய பிறகா எனக்கு வாழ்க்கை அமைக்கடியால அப்படில ராவு பால உட்காந்து கேட்கணும். எப்போ கேட்க போறீங்க? இன்னைக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்கம்மா, இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. இப்போ அடுத்த 28ல் முடிச்சா கொஞ்சம் அவர்கள் என்னோடு எதையும் எவரையும் இணை வைக்காது அவர்கள் என்னையே வணங்குவார்கள். இதன் பின்னர் உங்களில் எவர் மாறு செய்து நிராகரிக்கிறாரோ அவர்கள் பாவிகள்தான். எதையும் இணை வைக்காது. அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த சொல்லின்படியே நிலைத்திருப்பார்கள். சற்று முன் சொன்னேனே, வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, அதுக்காக அல்லாஹ் என்ன சொன்னானோ அதான் அப்படி உதவி நிற்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் எதை இணை வைக்க அல்லாஹையே நோக்கி அல்லாஹையே வணங்கி கொண்டிருப்பார்கள். வாதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம் வலயுமக்கினன்ன லஹும் தீனஹுமுல்லதீ தவாலஹும் வலயுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபி அம்னன் யாபுதூனனி லா யுஷ்ரிகூன பிஷை. இந்த மாதிரி அந்த 24:55 போகுது. இது மனப்பாடம் என்னைக்கு 25 வருஷத்துக்கு மனப்பாடம் பண்ணுறது, 30 வருஷத்துக்கு மனப்பாடம் பண்ணுறது. அந்த படித்து விஷயத்தை புரிஞ்சு இந்த மாதிரி வேணும் இறைவனே எனக்கு கைவிட்டுறாது அப்படின்னு கேட்டு 30 வருஷத்துக்கு பேசி இன்னைக்கு உங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உடனே வேணும் யாரெல்லாம் இது வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும் வேணும் அப்படிலாம் ஆசைப்பட்டு கேட்க நல்லாட்ட அப்புறம் நல்லா உதவி செய்வான். என்னப்பா எல்லாம் இப்ப இருக்கிறீங்க? சரி, இப்போ உங்களுக்கு ஆசைப்பட்டு தான் சொல்றேன். நீங்க ஆசையோடு வந்து உட்காந்துருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரத்தவங்க மனசு இந்த அல்லாஹ் சொல்லியதான் செய்யணும், இது உறுதியாக இருக்குன்னு வச்சு அவங்க மனசு மாறுன்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஹெட்டிங் எழுதிட்டு இது சும்மா இருக்கக்கூடாது, செயல்படுத்தி காட்டணும் என்ற எண்ணத்தோடு முக்கியமான விஷயம். மக்களுக்கு எடுத்து சொல்வது நல்ல காரியங்கள் உள்ளதாகும். நேக் அமல்னு சொல்லுவாங்க, அல்லது அழகான நற்செயல்கள்னு சொல்லுவாங்க, அல்லது அரபில வஅமிலு ஸாலிஹாத்தி சாலிஹான அமல்கள், சாலிஹான செயல்கள். இந்த சாலிஹான செயல்களை நீங்களே செய்துவிட முடியாது என்று போன வாரம் உங்களுக்கு இப்ராஹிம் மார்க்கத்தை எடுத்து காட்டினேன். வந்துட்டீங்களா? இருக்குதா? இப்ராஹிம் அவருடைய பிள்ளை 2 பிள்ளைகளுக்கு 2172 பிரகாரம் அந்த பிள்ளைகளுக்கு வஅமிலு ஸாலிஹாத் நற்செயல்கள்னா என்னன்னு நபிக்கு சொல்லி கொடுத்தான் பாண்டவன். நபி ஆன பிறகு மக்களுக்கு இமாமா ஆக்கி அதுக்கப்புறம் வஅமிலு ஸாலிஹாத்தை என்ன எது நற்செயல் சொல்லி கொடுத்து நபி மேலே செஞ்சாங்கப்பா. இஸ்ஹாக் நபியும் யாக்கூப் நபியும் அவங்க அப்பா இப்ராஹிம் சொல்லித்தரப்பிள்ளை சொல்லிடுறப்பா, இதான்ப்பா நற்செயல் செய்யும் மக்களே செய்ய சொல்லப்பா, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான்ப்பா. அப்ப சலாத்தை கற்றுக் கொடுத்தான். இதாப்பா சலாத்துன்னு தன்னுடைய அப்பா சொல்லித்தரப்பிள்ளை சொல்லித்தரலப்பா, சொல்லித்தர முடியாது, சொல்ல முடியாது, பேச முடியாது. தன்னாலே ஆன ஒவ்வொருத்தரும் சலாத்தை அல்லாஹ்விடமிருந்து அடைய வேண்டும். அப்புறம் ஜக்காத் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தான்ப்பா. இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. அதில் நான் சொல்லி தரணுப்பா, நீங்க செஞ்சுப்பா. அதனால ஆசை வைங்க, அல்லாஹ்ட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு அர்த்தம் கேளுங்க. அந்த முழு ஆசையோடு இருந்தால் அவன் முழு ஆசையோடு அவன்கிட்ட வருவான்ப்பா. அல்லாஹ் படிக்குமா?
முடிச்சா என்ன படிச்சீங்க? 24:55. இப்போ நீங்கள் இன்னொன்று சொல்ல கேட்டுக்கங்க. 28ல் 85, 86, 87, 88 4 ஆயிரத்து இதில் 28ல் எழுதிக்கிறேன். 28ல் ரசூல் செய்தது, சின்ன ஹெட்டிங் போட்டு ரசூல் செய்ததுன்னு ஹெட்டிங் போட்டு 28ல் 80, 85, 86, 87, 88 அது ப்ளஸ் 5ல் 67 எழுதிக்கிறங்க. இப்போ படிக்கிற வரிசை கேட்டு வாங்க. என்ன சொல்கிறாங்க? ரசூல் சொல்லிவிட்டு அப்படியே அவர் ஒதுங்கி கொண்டார். இதான்ப்பா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது. என்கிட்ட சொல்ல சொன்னால் நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஆச்சு, அல்லாஹ் ஆச்சு, கொரோனாச்சு, என்னை விட்டுருங்க, ஒதுங்கிட்டேன். சொல்கிறது மட்டும் தான் என் வேலை. அல்லாஹ்ட்ட எது வந்ததோ அதை மட்டும் ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்றப்பா. அது விளக்கம், ஞானம், செயல்படுத்தும் முறையெல்லாம் அதெல்லாம் என்கிட்ட கேட்காதுங்க. நீங்கள் அல்லாஹ் கேட்டு கற்றுக்கொண்டு செய்யணும். எப்படி இப்ராஹிம் நபி பிள்ளையை சொல்லி கொடுத்தானோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு தெரிந்து புரிந்து விளங்கி அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இப்போ படிங்க 28ல் 85. நபியே, நிச்சயமாக எவன் இந்த குர்ஆனை உம்மீது விதி ஆக்கினானோ அவன் நிச்சயமாக உம்மை திருப்பிக் கொண்டு வந்து அம்மீளும் தளத்தில் சேர்ப்பிப்பான். இப்போ எவன் இந்த குர்ஆனை உம்மீது விதியாக்கி விட்டானோ, இதுதான் நீ பின்பு நடக்கணும், வெளியே கிடையாத விதியாக்கி விட்டானோ அதை தான் நமக்கு விதியாக்கி விட்டான். திருப்பி ஒழுங்கான தளத்தை எங்கே கொண்டாந்து உங்களை சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டாந்து சேர்த்து விடுவான் கியாமத்து நாள். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்னதை விதியாக்கப்பட்டதை இதுதான் தலை விதி என்று ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு ஒழுங்காக சொல்லி விடுவீராக. அடுத்தது, என் இறைவன் வழியை கொண்டு வந்திருப்பவர் யார், வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பவர் யார் என்பதை நன்கறிந்தவன். என் இறைவன் ஒழுங்கான அல்லாஹ் சொன்ன வழியில் வந்தவர் யார், தேவையில்லாம தவறான வழியில் சென்று கொண்டிருப்பவன் யார் என்பதை என் இறைவன் நன்றாக அறிந்தவன் என்று நீர் கூறுவீராக. 86. இன்னும் உம்முடைய இறைவனிடம் உள்ள ரஹமத்திலிருந்து இவ்வேதம் உமக்கு கொடுக்கப்படும் என்று நீர் எதிர்பார்க்கவில்லை. பொன்னர் அல்லாஹ் ரஹமத்திலிருந்து இந்த வேதம் உமக்கு கொடுக்கப்படும் என்று மனசு நினைச்சு பார்த்தது கிடையாது. உன்னை என் நபி ஆக்கினது உனக்கு ஆக்க போறது தெரியாது. உன்னை ரசூல் ஆக்க போற விஷயம் உனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. இந்த புத்தகத்தை உங்களுக்கு தரப்போறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம இருந்தீர். எனவே நிராகரிப்பவர்களுக்கு உதவியாளராக நிச்சயமாக நீர் இருக்காதீர். ஒரு காலம் இந்த அரபி மக்களுக்கு ஏற்கனவே எல்லாம் உதவி செய்து இருந்தீங்க. நீங்க இனி அவர் உதவியாளராக ஒரு காலம் இருக்காது. இந்த காஃபிர்களுக்கு உங்களுடைய பேச்சை கேட்டு இனி அதை நடக்க மாட்டேன் என்று யார் காஃபிர் தனத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதீர். 87. இன்னும் அல்லாவின் வசனங்கள் உமக்கு அருளப்பட்டதன் பின் எதுவும் உம்மை அவற்றை விட்டும் நிச்சயமாக அவர்கள் தடுத்து விட வேண்டாம். இப்போ காஃபிர் கூட்டம் நிறைஞ்சு நிற்கிறது. உங்களுக்கு நான் அல்லாஹ் வசனம் வந்துருச்சு, இதை தடுத்து நிறுத்தி உங்களை பழையபடி கொண்டு வந்துருன்னு இந்த இஸ்லாத்தின் பக்கம் போகக்கூடாது என்று அவர்கள் செய்யும் திட்டத்தில் ஒரு காலம் மாட்டிக்கொள்ளாதீர், வேண்டாம், ஒரு உஷாராக இருந்து கொள்வீராக. திருப்பிங்க. இன்னும் அல்லாவின் வசனங்கள் உமக்கு அருளப்பட்டதன் பின் எதுவும் உம்மை அவற்றை விட்டும் நிச்சயமாக அவர்கள் தடுத்து விட வேண்டாம். எதை கொண்டா அதை காட்டு இதை காட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன் பக்கம் போகாமல் தடுத்து விட வேண்டாம். நபியே ஜாக்கிரதை. என்னென்னோ சொல்லி பொய்ய சொல்லி ஏமாத்தி பார்ப்பானுங்க. இதெல்லாம் வேண்டாம். இந்த குர்ஆன்ல பொய், அல்லாஹ் பொய்ய சொல்லுவாங்க. எதை தடுத்துக்கூடாதுங்க. எப்போதுமே அல்லாஹ் பக்கமே இல்லுங்கள், இந்த குர்ஆன் பக்கமே நில்லுங்கள், அல்லாஹ் பேச்சிலேயே நில்லுங்கள். எதுவும் உங்களை தடுத்துடக்கூடாது.
எது குர்ஆன் ஓதுவதை தடுத்துவிடக்கூடாது. அவர்கள் கெட்ட செயல்கள் உம்மை ஏமாற்றி விட வேண்டாம். மேலும் நீர் உம்முடைய இறைவன் பால் அவர்களை அழைத்தே வருவீராக. மேலும் நபியே, நீ மக்களை இறைவன் பால் வாருங்க, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்க, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்க என்று கூறுங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் பக்கம் வாங்கன்னு சொல்றாரு. ரசூல் பக்கம் வாங்க வாங்கன்னு சொல்ல அல்லாஹ் சொல்லும், ரசூல் சொல்லவும் இல்லை. இந்த அல்லாஹ்வே சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பீராக. நானும் அவன்தான். உங்களுக்கு குர்ஆனை கொடுத்து மக்கள் சொல்லியாச்சு. இதன்படி அவன் என்ன அழைக்கணும், என் பக்கம் தான் வரணும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவனை கருத்தை தள்ளி கிள்ளி போட அல்லாஹ் பக்கம் போறான்னு சொல்றதுக்குலாம் அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆகவே அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டே இருப்பீராக. நிச்சயமாக நீர் இணை வைப்போரில் ஒருவராகி விட வேண்டாம். இணை வைப்போர் ஷிர்க், கண்டதெல்லாம் கடவுள்னு போயிட்டு அந்த வேலை வேண்டாம். அல்லாஹ் ஒருத்தந்தான் உங்களுடைய கடவுள், உங்களுடைய தெய்வம், உங்களுடைய இறைவன். அதை விட்டுட்டு வேற நோக்கம் போயிட வேண்டாம். 88 அல்லாஹ்வுடன் வேறு எந்த தெய்வத்தையும் அழைக்காதீர். அல்லாஹ்வுடன் வேறு எந்த தெய்வம் என்று அந்த அரபி மக்கள் கூறிக்கொண்டிருந்தார்களோ, நிறைய சிலைகள் வணக்கம் போயிட்டு இருந்தது. நீர் அவர் அல்லாஹ்வை சேர்ந்த அந்த சிலை வணக்க சிலையை நீ கூப்பிடாது, அழைக்காது. அல்லாஹ் எதையும் சேர்த்து விட வேண்டாம். அவனை தவிர வேறு தெய்வம் இல்லை. அவனை தவிர வேறு தெய்வம் இல்லை, வேறு நாயன் இல்லை, வேறு இறைவன் இல்லை, வேறு மாலிக் இல்லை. அவனுடைய முகத்தை தவிர எல்லா பொருட்களும் அழிந்து விடுபவையாகும். அவன் முகத்தை தவிர கியாமத் நாள் அன்று எல்லாமே அழிந்து விடும். அவனை தவிர, முகண்டா முகன் போயிடாதீங்க, அவனை தவிர மற்றெல்லாம் அழிந்து விடும் கியாமத் நாள் அன்று. புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமி படைக்கப்படும் என்று இவ்வாறு முடிஞ்சுச்சா? அவனுக்கே எல்லா அதிகாரமும் உரியது. இன்னும் அவனிடமே நீங்கள் யாவரும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று நபியே நீ அவரை சொல்லிவிட்டு நீர் ஒதுங்கி கொள்வீரா. இனி அவங்க ஆச்சு, இந்த குர்ஆன் ஆச்சு, அவங்க ஆச்சு, அல்லாஹ் ஆச்சு. நீ அல்லாஹ் பக்கம் அவங்களுக்கு அல்லாஹ் தான் டீல் தவிர உமக்கு எந்த விதமான தொந்தரவோ டீலரோ கிடையாது. உமக்கு அவன் தொடர்பு. எனக்கு இப்போ அவனுக்கு உண்மை வந்துடுச்சு. இந்த உண்மையின் பக்கம் மனிதர்கள் நின்று இனி என்னையே அடைக்க வேண்டும், என்னமே திரும்ப வேண்டும், என்னையே நம்ப வேண்டும், என் பேச்சு தான் கேட்க வேண்டும், என்னையே வணங்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு வேண்டும். இப்போ நபி ஒதுங்கிட்டார். கொடுத்த வாங்கின விஷயத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிட்டார். இப்போ முக்கியமான ஆயத்தை காட்டுறேன். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் 9 சூரா நம்பர் 9ல் 120 9ல் 120 121 122 இந்த 3 ஆயத்தை மட்டும் படிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். சரி, நம்ம மக்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். எதில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். எது வாமிலு சாலிஹாத்து, நன்மையான காரியங்கள் எது என்றும் அல்லாஹ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான், பதிவு பண்ணுறான், ரெஜிஸ்டர் பண்ணுறான். இதுதான் நல்ல காரியம் என்று அவன் ரெஜிஸ்டர் எழுதிட்டுருக்கான். இப்போ 9ல் 120 எடுத்துருக்கேன். மதினா வாசிகளானாலும் சரி, அல்லது அவர்களை சூழ்ந்திருக்கும் அரபிகளானாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பிரிந்து பின்தங்குவதும் அல்லாஹ்வின் தூதரின் உயிரை விட தம் உயிரையே பெரிதாக கருதுவதும் தகுதி உடையதல்ல. இப்போ ரசூல் எந்த ஊருக்கு போனாலும் ரசூலை விட்டுட்டு நான் வீட்டில் தூங்க போகிறேன், அவங்க அங்கே அந்த ரூமில் படுத்து தூங்கட்டும் அப்படி போயிடக்கூடாது. எப்போது ரசூலோடய இருக்கு, 24 நாள் ரசூலோடய இருக்கு. அவரை விட்டு தனியாக போய் உட்கார்றது தகுதி கிடையாது. உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. உன் ஊருக்கு ரசூல் பயன் பண்ணுற வந்துக்கிறாரு. மக்காலேருந்து மதீனாக்கு வந்துக்கிறாரு. மற்ற அரபி கூட்டம் எல்லா ஊருக்கும் போகிற ஒட்டகத்தில் உட்காந்து போகிறாரு. அப்போ போகும்போது யார் ஈமான் கொண்டார்களோ, ரசூல் பேச்சுக்கும் குர்ஆனுக்கும் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டார்களோ, அவர்கள் ரசூல் அந்த ஊரை விட்டு வேறு போகிறவரையும் அவருடைய தான் நீங்கள் இருந்தாக வேண்டும். நான் என் வீட்டை தூங்கிட்டு காலில் வர்றேன், அது பேச்சே கிடையாது.
அது தகுதி கிடையாது, சரியும் கிடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏனென்றால் அல்லாவின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் தாகம், களைப்பு, பசி நிராகரிப்பவர்களை ஆத்திரம் மூட்டும்படியான இடத்தில் கால் வைத்து அதனால் பகைவனிடமிருந்து துன்பத்தை அடைதல் ஆகிய இவை யாவும் இவர்களுக்கு நற்செயல்களாகவே பதிவு செய்யப்படுகின்றன. புரிஞ்சுட்டீங்களா? நல்ல செயல் 5 பைசா 10 பைசா 8 அணா 8 அணா போட்டு காசை கொடுத்தாச்சு, தர்மம் பண்ணியாச்சுப்பா. உட்காந்துருக்கிறீங்களே, இந்த தர்மம் கொடுத்தாச்சுப்பா. இன்னைக்கு எனக்கு ஆட்டம் பாட்டம் தமாஷ் பாட்டம் குர்பான் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்களே, நான் பண்ணியாச்சுப்பா, எல்லாம் ரசூலுக்கு ஒழுங்காக பண்ணி தர்மம் பண்ணியாச்சுப்பா, உட்காந்துருக்கீங்களே. இந்த கேடு கெட்ட செயல், இந்த செய்ய சொல்கிறான் ஆண்டவன். 4 விதமான கஷ்டங்கள் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் இறங்கிவிட்டு 4 விதமான கஷ்டங்கள் நீங்கள் பட்டால் நீங்கள் அழகான நற்செயல்கள் வாமிலு சாலிஹாத்தை செய்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரேசு பண்ணிக்கிறான். நீ தான்பா இந்த உலகத்தில் பூமி வாழும் பொழுது எனக்காக நீ கஷ்டப்படி ஒருத்ததான்ப்பா, நல்ல காரியம் நீ தான்ப்பா செய்தாய் என்று அவனுக்கு சர்டிஃபிகேட் தர்றோம். இங்கே உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிறாங்க எல்லாம் உட்காந்து. சரி, அதை விட்டு அவனை பற்றி பேச வேண்டாம். இப்போ திருப்பியும் படிக்கிறேன், அது கேளுங்க, படிக்கமா. ஏனென்றால் நபியை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது. நபியோட அந்த ஊரில் இருக்கிறவரை நபி என்ன செய்கிறாரோ அது எல்லா செயல்களையும் கலந்து கொள்ள வேண்டும். அவரை விட்டு நீங்கள் தனியாக நான் வீட்டில் போய் உட்காந்துக்கிறேன், நீங்கள் தூங்க நபியே, எனக்கு காலைல வர பேச்சே கிடையாது. அல்லாவின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் தாகம். இப்போ அல்லாஹ்வின் பாதையில் கிளம்பிட்டு இப்போ நீங்கள் 10-11 உட்காந்துக்கிறீங்க, கிளம்பியே தீரணும். அப்படி கிளம்பும் பொழுது, அல்லாஹ்வுக்காக கிளம்பும் பொழுது அவருடைய பாதையில் ஏற்படும் தாகம், ஏற்படும் தண்ணி பல என்ன அந்த ஊர் வெயில் பாலைவனம், தண்ணி கிடையாது. அப்போ தண்ணித்தாக எடுக்கும். தண்ணித்தாக எடுக்கும் பொழுது வழியில் தண்ணி கிடையாது, நீ அல்லாஹ்வுக்காக போயே தீர வேண்டும். இந்த பயம் அல்லாஹ் கொடுத்த குர்ஆனை மக்கள் எடுத்து சொல்லியே தீர வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த பசி வந்துருச்சு, தாகம் வந்துருச்சு. கொஞ்சம் அதை மீட்டில் போய் சொல்லுங்க தம்பி. இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செல்லும் பொழுது தாகம் ஏற்படும். அந்த இடம் பாலைவனமான இடம் நல்லாவே தெரியும். மற்ற ஊரில் போனாலும் தண்ணி எங்கேயா குறைச்சிக்கலாம். தாகத்தையும், 2வது களைப்பு, ரொம்ப டயர்டுறீங்க. ஒவ்வொரு ஊராக போய் பேசி மக்கள் எடுத்து சொல்கிறீங்க, குர்ஆனை பற்றி சொல்கிறீங்க, அல்லாஹ்வுக்காக நீங்கள் இறங்குறீங்க. இப்போ அல்லாஹ் ரசூல் செஞ்சதை பின்பற்றுறீங்க. இதான் ரசூலை பின்பற்ற முறை. இதான் ரசூலை பின்பற்ற முறைப்ப அவங்க செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, நஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, எல்லாத்தையும் ஏச்சு பேச்சு வாங்கினாங்க. அவங்களுக்கு தாகம் எடுத்திருக்கும். எல்லா கஷ்டத்துக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான்பா, செஞ்சே தெரியணும்பா என்று போகிற சமயத்தில் தாகம், அடுத்து டயர்ட் ஆயிடுறாங்க. எப்படிப்பா ஒருத்தர் ஒட்டகத்தை உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருவராக போக முடியும் வெயிலில்? நீங்கள் யோசிப்பாருங்கப்பா. இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்கப்பா ரசூல் அல்லாஹ்வுக்காக. இந்த ரசூலை பின்பற்றுறதுனா என்ன செய்ய பண்ணீங்க? என்ன செய்வீங்க ரசூலை பின்பற்றுறதுன்னா? களைப்பு 2, 3வது பசி வந்துடுச்சு. எங்கே சாப்பாடு இருக்குது? எவ்வளோ நேரம் சாப்பாடு கட்டி போக முடியும்? ஒவ்வொரு ஊராக போகிறாங்க, அவங்க மக்களும் போகிறாங்க. ரசூலை விட்டு போயிருக்கூடாது சொல்லிட்டான். ரசூலோட அவங்க போகிறாங்க, ஈமான் கொண்டவரை ரசூலோட போகிறாங்க. இப்போ பசி, எங்கே பசிக்கு போகுது? யார் ஆக்கி தர்றது? சோறு ஆக்கி தர்றது? நீங்கள் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க எந்த காலம் சாப்பிட்டாங்க? நீங்கள் யோசிப்பா. என்ன அது காஞ்சிப்பா ரொட்டியை போட்டு இந்த துணியை படைத்து தின்னு போக வேண்டியது. வேற என்ன சொல்லுங்கள், என்ன சாப்பிட்ருப்பா ரசூல் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுக்காக திறந்துட்டாங்க வாழ்க்கையே, திறந்துட்டாங்க வாழ்க்கை. அல்லாஹ் அர்ப்பணிச்சிட்டாங்க வாழ்க்கையே. இதில் இப்போ ரசூலை பின்பற்ற சொல்கிறான். எப்போ பின்பற்றீங்க ரசூலை நீங்கள்? இப்போ பாலைவனம்லாம் அவங்க போக சொல்லப்பா. நல்லா ஊருக்கு போகிறவங்கலாம் தண்ணி டேப்புக்கெலாம் எங்கே போய் செடி மரங்கள் இருக்குது போய் சொல்லுங்களேன், ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். அது ஆசை இருக்கிற முதல்ல ஆசை வர்றதுக்கு தெரிஞ்சுதான் ஆசை வரும். விஷயம் தெரிஞ்சதான் ஆசை. நல்ல விஷயம் கிடைச்சிச்சு பல்லாட்டு போய் வெளியே சொல்லணுப்பா அப்படி ஆசை வரும்.
எதையும் ஓதாம உட்காந்துக்கிறீங்க நீங்கள், எதையும் சிந்திக்காம உட்காந்துக்கிறீங்க. இந்த ஓலை பிரிச்ச குரான்ல எதெல்லாம் பிரிச்சுட்டு வரலான்னு சொன்னேன். இதெல்லாம் புது விஷயங்கள்ல இந்த மாதிரி ஓதுகிறீங்க. அன்னைக்காவது ஓதும் போது டக்குன்னு சர்றன்னு வேற வேண்டாம், என்ன இந்த மாதிரி சொல்றானே டக்குன்னு அப்படிலாம் ஓது, அதான் ஓதுற முறை. அல்லா அல்லா. சரிப்பா, இப்போ தாகம், களைப்பு, பசி, அப்புறம் நிராகரிப்பவர்களை ஆத்திரமூட்டும்படியான இடத்தில் கால் வைத்து. இப்போ நிராகரிப்ப காஃபிர் கூட்டத்துக்கு போறீங்கப்பா, பயன் பண்றதுக்கு, உண்மையை சொல்றதுக்கு போறீங்கப்பா. அப்படி போகும் பொழுது அந்த காஃபிர் அடிக்க வர்றாங்க. நீ யார எங்க தெய்வத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றது, அந்த மாதிரி எண்ணத்தோட வர்றாங்க. துன்பம் வந்துடுது, கஷ்டம் வந்துடுது, அடிக்கிறாங்க, உதவி எல்லாம் மிதிப்படுறாங்க. அடிக்கும்போது ஓடிதான் திருப்பி ஓடிதான் வரணும். அப்போ அல்லாஹ்வுக்காக போறாங்க, கூட்டம் அதிகமாக நிற்கிது, முடிஞ்சதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக அடிக்குது. என்ன பண்ணுறது, தற்காப்புக்காக பின்வாங்க வேண்டியதுதான். ஆனால் இறங்கியாச்சு, அல்லாஹ்வுக்காக இறங்கியாச்சு. அதான் அல்லாஹ் இறங்க, என் பேர் நம்பிக்கை இறங்குறியா இல்லையா, நான் காப்பாற்றுறது என் வேலை. அல்ல காஃபிர்கள் அவங்க இடத்துக்கு போய் பேசி அதனால என்ன பண்ணுறாங்க, அதனால் பகைவனிடமிருந்து துன்பம் அடைந்தல். அதனால பகைவனிடமிருந்து துன்பம் அடைதல். எங்கள் ஊர் விட்டு போய் வெளியே அப்படின்னு தடுத்துறாங்க. உன் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்கிறேன். நீ ஆச்சு உன் அல்லா ஆச்சு எடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க. இதான் அனுப்பி போக்கு பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? துன்பம் அடையுது, 4 விஷயம் அடைகிறாங்கப்பா நீ அல்லாஹ்வுக்காக வேலை செய்யும்போது. ஆகிய இவை யாவும் இவர்களுக்கு நற்செயல்களாகவே பதிவு செய்யப்படுகின்றன. இதுதான் நல்ல செயல்பா, புரிஞ்சுக்கிறோங்க. நீங்கள் நினச்சிட்டு நல்ல செய்ய நல்ல செய்ய கிடையாது. இதுதான் நல்ல செயல். செய்வீங்களா? இதான் கேட்குறான்ல, ரசூல் செஞ்சாங்க, செய்வீங்களான்னு கேட்குறான். நல்ல செயல்களாக நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் உங்களை பற்றி. எனக்கு இது போ, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் எனக்கு தேவை. இது போ, நீ இறங்கிட்டியா, எனக்கு இறங்கிட்டியா, முழுமையாக இறங்கிட்டியா, அது போதும் எனக்கு. நிச்சயம் நீ உனக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் வாக்களித்து நற்செயல்களாக பதிவு செய்யப்படுகின்றன. அப்புறம் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டான். நன்மை செய்வோரின் கூலியை, தாகத்தை, தண்ணி தாகத்தை அடக்கிக் கொள்கின்றார், களைப்பை மேற்கொள்கின்றார்களோ, பசியை அடக்கிக் கொள்கின்றார்களோ, அந்த எதிரிகளது துன்பத்தைக்காக ஆளாகி அதையும் பொறுத்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் தான் நன்மை செய்வோரின் கூலியை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான். செய்து தயாரிக்கிறீங்களா? நீங்கள் ஆசை வந்துச்சா, இது செய்யணுமே ஆசை வந்துச்சா உங்களுக்கு? வரணும் வரணும். கொஞ்சம் இப்போ அடுத்த 121 படிக்கமா, 109ல் 120 எழுதிக்கிறது. முக்கியமான ஆயத்து. சும்மா இருக்கக்கூடாது, நபி செஞ்சது நாம் செய்ய வேண்டும். எதில் வாமிசா, எது நன்மையான காரியங்கள் எது என்று சின்ன ஹெட்டிங் கொடுக்குறங்க, சப் ஹெட்டிங்கு. அதில் 9ல் 120, 121, 120 எழுதி. இவர்கள் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ எந்த அளவு அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்தாலும் அல்லது அல்லாஹ்வுக்காக எந்த பள்ளத்தாக்கிலும் கடந்து சென்றாலும் அது அவர்களுக்கு நற்செயல்களாகவே பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை. நீங்கள் சிறிய அளவில் செலவு செய்யுங்க, உங்கள் தகுதி என்ன இருக்குது, ஆணும் கொடுத்தாலும் செலவு, அல்லது அதிகமாக செலவு செய்யுங்க. நீங்கள் எது செய்தாலும் அல்லாஹ் விடத்தில் இது பதிவு செய்யப்படாமல் இல்லை. அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து பார்க்குறோம், சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ அல்லாஹ்வுக்காக எந்த பாருங்க, பாலைவனத்தில் பெரிய வேலி பள்ளத்தாக்கில் போறாங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய இந்த சொல்லை மக்களுக்கு சொல்வதற்காக. அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை மக்களுக்கு சொல்வதற்காக 50, 60, 100 மைல் தாண்டி போறாங்க. பெரிய பள்ளத்தாக்கு வருது. இந்த பள்ளத்தாக்கில் இறங்கி தாண்டி கடந்து அந்த ஊருக்கு போகணும். எந்த பள்ளத்தாக்கை நீ கடந்தாலும் இது போதுமா எனக்கு, இந்த வெயில்ல என்னுடைய வார்த்தை எடுத்துட்டு போறியே அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. இவ்வளவு இறங்கினிய அது போதும்.
இதான் எதிர்பார்த்தேன், எனக்கா இறங்குவியா என்று கேட்டான். அப்படி எந்த பள்ளத்தாக்கு கடந்து போனாலும் அது அவர்களுக்காக நற்செயல்களாகவே பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை. இது வாமிலு சாலிஹாத். எழுதிங்க, வாமிலு சாலிஹாத்தின் அரபு இருக்குது நற்செயல்கள், நல்ல செயல்கள். வாமிலு சாலிஹான அமல்கள். பார்த்துட்டு சாலிஹான மிக்க நல்ல அமல்கள்ல செயல். இந்த செயலை செய்தா உங்களுக்கு சொர்க்கம். புரிஞ்சதோ? ஸோ வெறும் ஆட்டம் பாட்டம் பண்ணிட்டு நான் பெருசாக நல்லா செஞ்சுட்டேன், தர்மம் செஞ்சுட்டேன் எல்லாம் கிடையாது. அவங்க தர்மத்தை நான் ஏற்றுக்கிறேன், தர்மம் செய்ய தெரியாது அவங்களுக்கு. அது சொல்லிடுறேன். நீங்கள் தர்மத்தை என்னைக்கு ஒழுங்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜக்காத்துக்கு வரணும். அதெல்லாம் ஆகிற காரியம் கிடையாது. கிளம்புங்க முதல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளம்புங்க. வெளியே கிளம்புனாதான் தைரியம் வந்தாதான் மேற்கொண்டு அல்லாட உதவி என்ன, அல்லாடைய பாதுகாப்புனா என்ன எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். நீ இறங்கினாதான் தெரியும். இறங்காம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன், அது செய்த பேசி வச்சிடாதீங்க. வெளியே கிளம்புக்கா நீ கிளம்புனீங்க. 4 பேர் பேசணும், பேச்சு வாங்கணும். ஒரு வார்த்தை படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாம் குரான் சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கணும், தெய்வம் கேட்கணும். பதிவு செய்யப்படாமல் இல்லை. அவர்கள் செய்த காரியங்களுக்கு மிகவும் அழகான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். அவர்கள் செய்த காரியத்திற்கு அல்லாஹ் மிக அழகான கூலியை தருகின்றேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும். ஆனால் இந்த வாக்குறுதியெல்லாம் ஒதுக்கிட்டு இதெல்லாம் 9வது ஆயத்தில் இருக்குது. என்னதான் நீங்கள் ஓதுனீங்களோ, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அது சொன்னேன்னு 1000 பக்கம் இதோட எழுதிக்கலாங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கு 5-6 பக்கம் எந்த விஷயம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது போட்டு சப்ஹெட்டிங் டைட்டில் போட்டு இந்த விஷயம் இப்படி இருக்குது, இந்த விஷயம் இப்படி இந்த இடத்துல ஆயத்து இந்த மாதிரி சொல்கிறோம், இந்த மாதிரி ஆயத்து இப்படி சொல்கிறோம், இந்த அர்த்தம் கிடைக்குது. இப்போ இல்லைப்பா ஓதுனுக்குறானே, என்னப்பா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. அடுத்தது 122. இப்போ 9ல் 122 9ல் 122 பாருங்க. மூமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லலாகாது. மூமின்கள் எல்லாம் ஒரு நல்ல காரியத்திற்காக ஒட்டுமொத்தமாக வீட்டை விட்டு மொத்தம் போய் வெளியே போய்விடாது. வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் வெளியே கிளம்புங்க, 2 பேர் வீட்டில் இருக்கட்டும். ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் வெளியே போங்க, 5 பேர் வீட்டில் இருக்கட்டும். ஒட்டுமொத்தமாக வெளியே செல்லலாகாது. ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தாரில் இருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் தீனுக்காக விளங்கி கற்றுக்கொள்வதற்காகவும். அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு சொசைட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் ஒன்றா சேர்ந்து இந்த தீன் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக, இந்த இஸ்லாத்தை தீனை கற்றுக்கொள்வதற்காகவும் அதன் பின் சென்று அவர்கள் பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும். நீங்க இப்ப ரசூல் பக்கம் வர்றாங்க, விஷயத்தை கேட்டுக்கிட்டாங்க, திரும்பி போறாங்க, தன் ஊருக்கு போறாங்க. அந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி ரசூல் வந்திருக்கின்றார், இந்த மாதிரி குர்ஆன் புத்தகம் வந்திருக்கின்றது, நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகின்றது, அதை பின்பற்றுங்கள் என்று தன் ஊர்ல போய் வந்து அறிந்து கொண்டு பின்னர் தன் ஊருக்கு போய் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் எச்சரிப்பதற்காக புறப்பட வேண்டாமா? இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நீங்கள் புறப்பட வேண்டாமான்னு கேட்கிறான்பா. உட்காந்துருக்கீங்களே, இந்த நல்ல காரியத்தில் என்ன விஷயம் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்காக நீ கிளம்ப வேண்டாமா? அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு மக்களிடம் உங்கள் ஊர் மக்களும் சொல்ல வேண்டாமா? அல்லது உங்கள் வீட்டுக்காரங்க உள்ள வீட்டில் யாராக இருக்கிறாங்களோ அவங்க சொல்ல வேண்டாம், எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? நீங்கள் புறப்பட வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். இப்போ நீங்கள் புறப்பட தேவையில்லை. இப்போ டிவி அது இது வந்துருச்சு, வீட்டில் உட்காந்து கேட்கலாம், அதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு சொல்லி ஆகலாம். உங்கள் வசதி வந்துச்சுல செய்யுங்களா. ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு யூடியூப் ஆரம்பிங்க, ஒரு தலைப்பை போடுங்க, பேசுங்க, பேசி ஒரு மக்களுக்கு ஏரில் விடுங்க, பார்க்க கேட்கட்டும். உண்மையை பேசுங்க, உண்மையை தெரிஞ்சாதான் பேச முடியும்.
ஒன்றும் தெரியாமல் பேச முடியாது. அப்போ குரான் நல்லா ஓதுங்க. ஓதுவதற்கு இரவு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரான் புரியணுமா? இரவு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரவு நேரத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ செய்ய வேண்டிய காரியம் அதான். நீங்கள் அதில் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் வெற்றி அடைய விட்டீர்கள். இனி உங்களுக்கு எந்த ஒரு ஆசாபாசம் வராது. அந்த தூக்கம் உங்களுக்கு தள்ளாது. தூக்கத்தை மறந்து விடுவீர்கள். புறப்பட்டு செல்ல ஆகாதா? இப்போ மாட்டீங்களா கேட்கலாம். இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமை நின்றும் பாதுகாத்து கொள்வார்கள். உங்களுக்கு என்னென்ன தீமைகள் தீங்கெல்லாம் வருதோ எது வராதுப்பா. எதை கொண்டு? இந்த மாதிரி நல்ல காயங்களுக்காக நீங்க டெய்லி உங்க வாழ்க்கையை அமைத்து கொண்டீர்களோ எந்த தீங்கும் வராது. அல்லாஹ் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றான். இப்ப புரிஞ்சுக்கணும். தீங்கு வராது. தீங்கு வராமல் இதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய செயலையும் அல்லாஹ் சொன்ன வாக்கியத்தையும் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளையும் மக்களுக்கு ஒழுங்காக எடுத்து கூறுங்கள். என்ன செய்யப்படும்? வேறு வழி கிடையாது. நீங்க நல்ல இறங்கினாதான் அதை எழுதிட்டோமே. ஒரு யூடியூப்ல நம்ம ஒரு தலைப்பு ஆரம்பிச்சிட்டோமே, அப்போ ஒழுங்கா படிக்கணுமே, ஓதன்மேண்டு வேற பக்கம் வேலை செய்யப்போ சோம்பேறிகளாக இருக்கிற ஒரு தொடர மாட்டான், இந்த வேலை செய்ய மாட்டான். அதை புரிஞ்சுக்கிடுங்க. அறிவுள்ளவன் இந்த அல்லாஹ் சொல்லிட்டான், சரி நம்ம மக்களுக்கு எடு சொல்லுவோம். அப்போ இறங்குவான். இன்னைக்கு நீங்கள் 11 பேர் ஒரு யூடியூப் ஒரு தலைப்பு போட்டு ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் தலைப்பு ஆரம்பிக்கணும். தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒழுங்காக தப்பு இல்லாமல் மக்கள் எழுதி காட்டணும். ஒரு ஆயத்தை எழுதி டைப் பண்ணி இந்த ஆயத்தை இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி அர்த்தம் இது போடணும். நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள்ட்டு போடணும். வேலை ஆரம்பிக்கணும். செய்ய மாட்டீங்க. அதோட பெரிய வேலை உருப்படாத வேலை வீட்டில் இருக்குது. அதை செஞ்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்லிட்டேன்ல, யாருக்கு சொர்க்கம் சொல்லிட்டான். என்ன செய்ய போறீங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்ய போறீங்க? சரிங்களா? இப்போ நீ ஒட்டத்தை உட்காந்துட்டு பாலைவனத்தெல்லாம் கலக்க தேவையில்லைப்பா, வீட்டில் உட்காந்து நல்லா செய்யுங்கப்பா, உங்களுக்கு தேடி 4 பேர் வருவாங்கப்பா, வீட்டு வரலவனுக்கு குரான் சொல்லி கொடுங்கப்பா, அல்லாவுடைய செயலை அல்லாவுடைய ஆயத்தை மக்களுக்கு சொல்லுங்கப்பா. அவள் படித்ததை குரான் ஓதுனா தெரியும். குரான் ஓதி நீ இன்னும் குரானே தொடரலையா? எப்போ ஓதி எப்போ நீ மக்களுக்கு சொல்ல போகிறீங்க? இந்த சொல்லிட்டாங்க 9ல் 120, 121, 122 சொல்லிட்டான் ஆண்டவன். 4ல் 95, 96 சொல்லிட்டானே. ஆசை வரணும்ல. நரகத்தை பற்றி பயம் வந்தாதானப்பா நீங்கள் இறங்குவீங்க. நல்ல செஞ்சே தீரணும்னு இறங்குவீங்க. நாளைக்கு யூடியூப்ல பேசணும்னா அதை எழுதுறதுக்கு நான் இப்போ ஓதியாகிறதுக்கு நைட்டு பூரா உட்காந்து ஒழுங்காக அல்லாட கேட்கணும். அப்புறம் ஆசை வரும் உங்களுக்கு. உங்களுக்கு நல்லதான் சொல்கிறேன். இல்லை இந்த கஷ்டம் என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்ப்போங்க. இல்லை என்ன கஷ்டம் இருக்குது? சரி, இப்போ பெண்களுக்கு ரசூல் தன்னை மனைவார்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. டெக் 33 33வது சூறாவில் 33வது சூறாவில் 33வது சூறாவில் 32, 33, 34 பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளையை பாருங்கள். என்ன சொல்கிறான் என்று கேளுங்கள். அந்த பெண்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா அதே அவங்க பெண்களுக்கெல்லாம் உட்காந்து பெண்களுக்கெல்லாம் தான்ப்பா. நீங்கள் சண்டை போட ஒட்டது உட்காந்து பல போது சொல்லப்பா, சொல்கிறவங்க கேளுங்கப்பா. 33ல் 32 எடுத்துறீங்களா? ரசூலுடைய மனைவிமார்களுக்கு பிராக்கெட்ல பெண்களுக்கு அல்லாஹ் கூறுவதுன்னு ஹெட்டிங் எழுதிங்கப்பா. எழுதிக்கிட்டு 33ல் 32 படிக்கிறேன், கேட்டுக்கிறேன். நபியின் மனைவிகளே, நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களைப் போலல்ல. நீங்கள் இறை அச்சத்தோடு இருக்க விரும்பினால் பேச்சில் நளினம் காட்டாதீர்கள். ஏனென்றால் எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் ஆசை கொள்வான். இன்னும் நீங்கள் நல்ல பேச்சே பேசுங்கள்.
இப்போ இது வந்து ரசூலுடைய மனைவிமார்களுக்கு டைரக்ட் அல்லாவே சொல்கிறான். நல்லா புரிஞ்சுங்க, ரசூல் சொல்லல. நல்லா பார்த்து இப்போ ஓது மணி பார்த்துருங்க. இப்போ ஓது விலைங்கன்னு இதே ரசூல் தன் மனைவி சொல்லலையே, அல்லாஹ் டைரக்டாக சொல்கிறான் பெண்களை பார்த்து. பார்த்தீங்களா எப்படி அல்லாஹ் குரானை கொண்டு போகிறான், ரசூலை எப்படி கொண்டு போகிறான் பார்த்தீங்களா? டைரக்டாக சொல்கிறான் அந்த பெண்களுக்கு, ஒய்ஃப் மனைவிமாரை சொல்கிறான். இதில் புரிய இப்போ ஏன் அல்லாஹ் டைரக்டர் ரசூல் நபியே நீங்கள் இப்படி சொல்லுங்கள் உங்கள் மனைவிமாரை சொல்லலையே, டைரக்டாக சொல்கிறான். வகி இறங்கிருச்சு, இந்த ஆயத்தை அப்படியே படிச்சு காட்டுங்க, அவ்வளோதான். அடுத்து 33. நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கி இருங்கள். நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கி இருங்கள் சொல்லி வந்துச்சு உங்களுக்காக. பெண்களே உங்களுக்காக இந்த நிம்மதியான வார்த்தை வந்துச்சு, வீட்டிலே தங்கிருங்கள். இப்பொழுது சிறப்பு செய்யுங்க சொல்றாங்க. முன்னர் அஞ்ஞான காலத்தில் பெண்கள் திரிந்து கொண்டிருந்ததை போல் நீங்கள் திரியாதீர்கள். இது குரான் வருவதற்கு முன்னர் ரசூல் வருவதற்கு முன்ன எல்லா பொம்பளைங்க எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க, ஊர் எல்லாம் சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இனி அப்படி தெரியக்கூடாது, ரோட்டில் சும்மா சுத்திட்டு இருக்கக்கூடாது, நீங்க வீட்டிலேயே தங்கியிருங்கள். சலாத்தை முறைப்படி உறுதியுடன் நிலைநிறுத்துங்கள். இப்போ பெண்களுக்கு டைரக்டா அல்லாஹ்விடமிருந்து நியூஸ், சலாத்தை நிலைநிறுத்துங்கள். இப்போ ரசூல் வந்து சலாத்துண்டா இப்படிதாம்மா மனைவிமார்களே கேட்டுக்கிறங்க, சலாத்துண்டா இதாம்மா இப்படி செய்ய சொல்லி கொடுத்தாங்க, சொல்ல முடியாதுன்னு ஆரம்பத்தை சொல்லிட்டேன். மனசு பதிஞ்சிருக்கிறாரு, அர்த்தம் சொல்ல முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது, எப்படி செயல்படுத்த முறையும் தெரியாது, எல்லாம் இதயத்தால் செயல்படுத்த வேண்டியது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் பெண்களை ஒய்ஃப் நபிமாருடைய மனைவிகளை பார்த்து சொல்கிறான் சலாத்தை உறுதியுடன் நிலைநிறுத்துங்கள். ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள். ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். பாருங்க, இது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் தனித்தனியாக அல்ல டைரெக்டாக சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிறோங்க. எனக்கு தனியாக சொல்கிறான், உங்களுக்கு தனியாக சொல்கிறான், அவங்களுக்கு தனியாக சொல்கிறான், எல்லாம் தனித்தனியாக சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூல் இருக்க அவருக்கும் கீழ்ப்படியுங்கள் சொல்றானே தவிர கணவனுக்கு கீழ்ப்படிங்க சொல்றாங்க. ஒழுங்கா புரிஞ்சு ஓத பழகிக்கணும். முதல்ல எப்படி சொல்ற வார்த்தையை தான் நீங்க கவனிக்கணும். வார்த்தையை நீங்க மேல விட்டுட்டு இருக்கிறீங்க, எதுவுமே சரியா படிக்கல. நீங்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிங்கள். பெண்களே கீழ்ப்படிங்க, உங்க கணவரு கீழ்ப்படிங்கலாம் சொல்லு. வார்த்தையை கவனிச்சிக்கல, எப்படி சொல்றாங்க கவனிச்சிக்கல, எப்படி ஓதணுன்னு புரிஞ்சுக்கிறங்கம்மா, எப்படி ஓதணுன்னு புரிஞ்சுக்கிறங்கம்மா, எப்படி நிறுத்தி ஓத ஒரு வார்த்தை கவனிச்சு என்ன இந்த மாதிரி சொல்ற. நீங்க வேகமாக படிச்சு போயிட்டு இருப்பீங்க. அல்லாஹ்வுக்கும் தூது கீழ்ப்படி படிச்சு போயிட்டு வயிற்று உட்காந்து அல்லாஹ்வுக்கும் கீழ்ப்படியுங்கள், அவனுடைய தூதர் ஒரு மர்பி முகமது அவருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஒரு தனியாக ஒய்ஃப்லேருந்து பிரிச்சுட்டான பார்த்தீங்களா? எப்படி பாருங்க, எப்படி பிரிச்சுட்டேன்னா பாருங்க, எவ்வளோ பிரி சொல்லிட்டு பாருங்க. ஏன் கணவரை கேள்வி சொல்ல வேண்டியதானே? கணவருக்கு பணிவிடை செய்யுங்கள், துணிமணம் துவச்சி போடுங்க, சோறு ஆக்கி போடுங்க சொன்னா எங்கேயா வார்த்தை இருக்குதா? எங்கேயா வார்த்தை இருக்குதா? அதே மாதிரி நான் கேட்க சொல்லுங்க பாப்பா, எங்கேயாவது கணவருக்கு போடுங்க, சாப்பாடு போடுங்க, அவங்களுக்கு துணிமையை கவனிச்சு போடுங்க, உடம்பு சரியில்லாத மருந்து கொடுங்க, ஏதாவது வார்த்தை இருக்குதா குரான்ல? இது அசிங்கமான வார்த்தை அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் சொன்னதை செய்யுங்க, ஆணும் பெண்ணும் நான் என்ன கட்டளை இட்டேனோ அதை நீங்கள் ஒழுங்கா சரிவர உறுதியா செய்ய வேண்டும். வச்சது அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், கணவனையும் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், மனைவியையும் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், பிள்ளைகளையும் அல்லாஹ் கவனித்துக் கொள்வான். பார்த்தீங்களா வார்த்தை? பார்த்தீங்களா என்ன சொல்ல போறீங்கப்பா? இதுக்கு புது விஷயம் உங்களுக்கு. அல்லாஹ்வுக்கும் கீழ்ப்படியுங்கள், தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் சொல்லி நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு கட்டளை இறங்குகின்றது. நபியின் வீட்டை உடையவர்களே, உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கிவிடவே அல்லாஹ் நாடுகிறான். இப்போ பெண்கள் நபியுடைய மனைவிமார்களை அசுத்தத்திலிருந்து விலக்கி உங்கள் பரிசுத்தமான தூய்மையான பெண்ணாக ஆக்கவே அல்லாஹ் விரும்புகிறான்.
விரும்புகிறான். விரும்புகிறான் என்ன அர்த்தம்? விரும்புகிறான் என்ன அர்த்தம்? இதில் எவ்வளோ விஷயம் நுழைஞ்சது தெரியுமா? அசுத்தத்தை நீக்கி உங்களை தூய்மையான சுத்தமான தூய்மையான பெண்மணியாக ஆக்குவதையே அல்லாஹ் விரும்புகிறான். என்ன புரிஞ்சிருக்க? விரும்புகிறான்டா அது என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்குது? அர்த்தம் குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று புரிந்த பெண்களே புரிந்து கொள்ளுங்கள், ஆண்களே புரிந்து கொள்ளுங்கள். எதுக்காக விரும்புகிறான்? என்ன அர்த்தம் அதில் இருக்குது? ஒளிஞ்சிருக்குது, கண்டுபிடி சொல்லுங்க. அடுத்தது 34 படிங்க. மேலும் உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்றனவே அல்லாஹ்வின் வசனங்களை ஜிகிர் செய்யுங்கள். உங்கள் வீடுகளில், நபியுடைய மனைவிமார்களே, உங்கள் வீடுகளில் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் ஓதப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டீங்க, அதை நீங்கள் ஜிக்ர் செய்யுங்கள். நீங்க தான் செஞ்சீங்களா? நம்ம செஞ்சோமா? ஜிக்ர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? அர்த்தம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இப்போ ஜிக்ர் செய்ய சொல்லிட்டானே, இவ்வளோதான் இந்த வருஷம் ஓதிட்டுக்கிறீங்கள, என்னப்பா ஜிக்ர் செய்ய சொல்கிறானே, என்ன செய்யறதுன்னு என்னைக்காவது வந்ததா? அப்போ என்னப்பா நீங்கள் செய்ய போறீங்க? என்னதான் செய்ய போறீங்க தம்பிமார்களே? என்ன செய்ய போறீங்க? ஜிக்ர் செய்யுங்கள். வசனங்களையும் ஞானத்தையும் ஜிகிர் செய்யுங்கள். வசனங்களை, ஞானம். வல் குர்ஆனில் ஹக்கீம், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், முற்றிலும் ஞானம் நிறைந்த குர்ஆன். இதை ஜிக்ர் செய். ஞானத்தை அடைவதற்கு ஜிக்ர் செய்தால்தான் ஞானம் வெளிப்படும், என்ன விஷயம் என்று தெரியும். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளவை பற்றி சூட்சமாக தெரிந்தவன். நீங்கள் உள்ளத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ நிச்சயமாக யாவற்றையும் எந்த குறையும் இல்லாமல் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உங்களுடைய செயல்களை பார்த்து கொண்டும் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார். புரிஞ்சதோ? இப்போ உங்கள் செயல்கள் பற்றி நன்கு அறிந்தவன். உங்க செயல் நன்கு அறிந்தவன், ஏமாற்ற முடியாது. இது பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதிலே எழுதிருங்கம்மா. சும்மா இருக்கக்கூடாதுன்னு எழுதிய டாப் ஹெட்டிங் போட்டிங்கல்ல, அதில் பெண்களுக்காக போட்டு இதெல்லாம் மொத்தமாக ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு பேசுறது ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட். இதை நீங்கள் ஒழுங்காக படிச்சுக்கிட்டு வாங்க. உங்கள்கிட்ட இப்போ நான் நீங்கள் முதல் சலாத்தை கற்றுக்குங்க, அப்புறம் செய்கிற வேண்டிய முறையெல்லாம் அப்போ பார்த்துக்கிடுவோம். எந்தெந்த நேரத்தை எது செய்யணும்னு சொல்லியிருக்கிறான். அது இப்போ சொல்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. முதல் சலாத்து தெரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். பகலின் இருமுனை என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லும் வரை நான் வெயிட் பண்ணேன். நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிற வரையும் நான் வெயிட் பண்ணுறேன். மற்றபடி கேள்விகளை உங்களுக்கு அளித்து கொண்டு இருக்கின்றேன். அந்த கேள்விகளை எழுதி கொள்ளுங்கள், அதற்கு பதிலை தேடி வாருங்கள் புத்தகத்தில். நிச்சயமாக அல்லாஹ் அறியும். ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் 35:1. மலக்குகள் 2 இறக்கைகள், 3 இறக்கைகள், 4 இறக்கைகளை கொண்ட மலக்குகளை அவன் படைத்திருக்கின்றான். இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, கஷ்டமே கிடையாது. அல்ல எதை பற்றி சொல்கிறாங்க கேட்டால், மலக்குகள் எல்லாமே ஒரு கண்ணு மூடி முடிக்கிறதுக்கு முன்னாடி காரியத்தை முடிச்சிருவாங்க. பெரிய கஷ்டமே அவங்களுக்கு. இது 2 இறக்கைகள், 3 இறக்கைகள், 4 இறக்கைகள் என்றால் ஸ்பீடு இதை குறிக்குது. வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. வேகம் இதை குறிக்குது. 2 இறக்கை இருந்தால் எவ்வளோ ஸ்பீடாக போவாங்க, 3 இறக்கைகள் இருந்தால் அதை விட ஸ்பீடாக போவாங்க, 4 இறக்கைகள் அதை விட ஸ்பீடாக போவாங்க. அந்த மாதிரி நான் படிச்சுக்கிறேன்ப்பா மலக்கையில், இந்த மாதிரி படிச்சுக்கிறேன்ப்பா. ஒரு ஸ்பீடு இருக்கு. எதுக்கு என்ன காரணம்? ஸ்பீடு, வேகம். இந்த மாதிரி வேகத்தை செல்லக்கூடிய மலக்களை படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒழுங்காக ஓதி இருந்தால் புரிஞ்சிருக்கு. ஒழுங்காக ஓதுங்க. ஒழுங்காக ஓதாமல் வாயில் வந்த மாதிரி எழுதாதீங்க.
நான் பார்த்தா வர்றேன். தேவையில்லாத தப்பு தப்பா இன்னும் அர்த்தம் தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க. சில பேர் பார்த்தா வர்றேன். இப்போ எழுதாதீங்க. அல்லாஹ் பிடிக்காது. ஏன் சொன்ன அல்லாஹ் பிடிக்காது? தப்பா ஒருத்தர் எழுதுனா, ஆணோ பெண்ணோ எழுதுனா அதுக்கு அல்லாஹ் பிடிக்காது. நான் ஒன்று சொல்லி இருக்கேன், நீ என்ன எழுதிட்டுன்னு கேட்குறான் ஆண்டவன். எழுத போய் எழுதுக்கிறங்க. இன்னும் குரானே ஓதுறத பழகிக்கிறங்க. அப்புறம் எழுதலாம், அப்புறம் பேசலாம். அவசரப்படாதீங்க. சொல்ல நினச்சிட்டு இருந்தா சொல்லிட்டேன். தப்பாக எழுதாதீங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சமா எழுதாதீங்க. இன்னும் குரானே தொடல். நீங்கள் அதுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டு இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. வேண்டாம், இந்த தப்பான செயல் வேண்டாம். ஓரளவு இந்த அளவு புரிஞ்சிருக்கு எனக்கு. இது சரியா தவிர இன்னும் 2 முறை யோசிங்க. வீட்டில் யோசிங்க. யோசிச்சு பாருங்க. சப்போர்ட்டாக வேற ஏதாவது ஆயத்து இருக்குதான்னு பாருங்க. ஒழுங்காக இருந்தால் இந்த மாதிரி இந்த ஆயத்து இப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வாருங்க. அப்புறம் வெளியே சொல்ல பழகிக்கிறீங்க. சொல்லாமல் வேண்டாமான்னு 1க்கு 100 தான் யோசிச்சு பார்த்து எழுதுங்க. தப்பு பேச வேண்டாம். இது ஸ்பீடை குறிக்கிறது. இந்த மாதிரி ஸ்பீட், அதோட ஸ்பீட், அதை படிச்சிருக்கேன். நீ பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான்ப்பா மலக்களை படிச்சிருக்கிறேன். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மலக்களை உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் படிச்சிருக்கேன். இப்போ திருப்பி அந்த கேள்வி மட்டும் சொல்றேன், கண்டுபிடிங்க. பகல் நேரம்னு ஒன்று இருக்குதுப்பா. 11ல் 114 பகல் நேரம். நல்ல ஓத தெரியல ஒன்று. நீங்கள் பகல் நேரத்தை குறிக்கிறான். அதை விட போட்டுக்கல. அகீமிஸ் சலாத்தை தரஃபியன் நஹார். தரஃபியன்னா 2 முனைகள், நஹார்னா வெளிச்சம். நல்ல வெளிச்சம். இந்த வெளிச்சம் ஏற்கனவே சொன்ன பெண்ணுக்கு 2 முனைகள் இருக்குன்னு உதாரணம் காட்டினார். இந்த பக்கம் ஒரு முனை. வெளிச்சத்துக்கு 2 முனைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த 114. திருப்பியும் சொல்றான். கேள்வி ஒழுங்கா சொல்ல புரிஞ்சுக்கிறங்க, கண்டுபிடிங்க. வெளிச்சத்துக்கு 2 முனைகள் இருக்குன்னு சொல்றான். சிந்திச்சு ஒழுங்க மனம் ஒப்பி பார்த்தா புரியும். இன்னும் வாயிலந்தமான பேச வேணாம், எழுத வேண்டாம். புரிஞ்சுக்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. என்ன சொல்றான்? வெளிச்சத்துக்கு 2 முனை எங்க போறது கண்டுபிடிக்கிறது? வெளிச்சத்துக்கு முனை இருக்குது. 2 முனை எங்க இருக்குது வெளிச்சத்துக்கு? சொல்லுங்க பார்ப்போம். அவன் சொல்றான். அவன் வெளிச்சத்துக்கு 2 முனைகள் இருக்குன்னு சொல்றானே. என்னடா சொல்றான்னு யோசிக்க வேண்டாம். யோசிங்க. திருப்பி இந்த கேள்வி உங்களுக்கு தர்றேன். யோசித்து ஒழுங்கான பதிலை சொல்லுங்க. சரி, உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வியை தருகின்றேன். இதுல 56ல் 8, 9, 10 56. 56ல் என்ன பண்ணுங்க? என்ன நம்பர்? 56ல் 8, 9 and 10. இந்த 3 இதை படிங்க. இதை படிச்சுட்டு ஒவ்வொரு ஆயத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. 8க்கு ஒரு அர்த்தம், 9க்கு ஒரு அர்த்தம், 10க்கு ஒரு அர்த்தம். நான் கேள்வி கேட்க இருக்க முடியாதுப்பா, நீ போத ஆரம்பிச்சிட்டீங்க. சப்போஸ் இந்த விஷயத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுருந்தா சொல்லுவீங்கல்ல, அதுக்காக தான் கேட்குறேன். பார்த்துக்கிறேங்க. ஒழுங்காக யோசித்து சொல்லுங்க. படிங்கம்மா. 56, 8 என்ன போட்டுருக்குது? வலது பாரிசத்தில் உள்ளோர், வலது பகுதியில் உள்ள, வலப்பக்கம் உள்ளவர். வலது பாரிசத்துக்காரர் யார்? இப்போ வலது பக்கம் படிக்கிறது ஈஸியாக படிச்சுக்கீங்க, கஷ்டப்படுறீங்க. வலது பக்கம் உள்ளவர்கள் யார்? அடுத்தது இடது பக்கம் உள்ளவர்கள் யார்? இடது பக்கம் உள்ளவர்கள் யார்? அடுத்தது முந்தியவர்களே ஆவார். முந்தியவர்களே ஆவார். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, யாருக்கு வலது பக்கம்? அல்லாஹ் அடுத்த உருவம் உட்கார்ந்து இருந்தால் அவனுக்கு வலது இடது கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் பக்கத்தில் வலது இடது
வலப்பக்கம் லெஃப்ட் ரைட் கண்டுபிடிச்சிடலாம். அல்லாஹ் உருவங்கள் ஒன்றும் கிடையாது. எந்த வலது உட்காந்துருப்பாங்க அவங்க? வலது பக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது? வலது பக்கம் வலது பக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பது? இடது பக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பது? யாருக்கு இடதுல உட்கார்ந்துருக்காங்க, யாருக்கு வலதுல உட்கார்ந்துருக்காங்க ஆளுங்க? ஏன்பா என்னப்பா தம்பி நசீர், தம்பி சிராஜ் சாகா, எல்லா மக்கள் இருக்கிறீங்க, அன்பு தம்பிமார்கள் இருக்கிறீங்க, என்னப்பா செய்றீங்க நீங்க? சரி பரவாயில்ல. இப்போ முந்தியவர்கள் 10க்கு இதுவே பெரிய டிக்கெட் கொஸ்டின். 10க்கு முந்தியவர்களே தெரியுமா? கண்ணு தெரியாமா? இப்போ என்னப்பா சொல்ல போறீங்க? இந்த சொல்லிட்டேன் ஆண்டவன் குரான்ல. எப்படி பதில் கொடுப்பீங்க அதுக்கு? ஏதாவது பொருள் இருந்தால்னா வலது இடது கண்டுபிடிக்கலாம். கிடையாது. யாருக்கு வலது இருக்கிறாங்க, யாருக்கு இடது இருக்கிறாங்க? எப்படி கேமத்து நடக்குது. கேமத்து நாளில் எல்லாம் கூறுறாங்க வலது பக்கம் இடது பக்கம் போட்டிருக்கு. யாருக்கு வலது பக்கம் இடது பக்கம்? 10க்கு அதில் முந்தியவர்கள்னா என்ன? முந்தியவர்கள் என்ன அர்த்தம்? யோசிக்கணுமா? மக்களை யோசிக்கணும். ஒழுங்கா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வின் கிருபையால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களிடம் நல்ல பதில் வரும். அல்லது நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த குரூப்பில் உங்கள் பதில் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்ஷா நல்ல பதிலை சொல்லணும், அழகாக நேர்த்தியான பதிலை சொல்லணும். இப்பெல்லாம் தூக்கிட்டு இருக்கக்கூடாது, வேற இறங்கணும். என்னடா இந்த மாதிரி வலதுன்னா எங்கே, யாருக்கு வலது கேட்கணும், கேள்வி கேட்கணும். கிடைக்கும், உள்ளே கிடைக்குதுங்க, கிடைக்கும். உள்ளே இருக்கு, அதில் இருக்க சொல்கிறேன், அதில் இருக்க ஆசை இருக்குது அதில். சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.